Hello everyone. So non-முதல்வன் plus AICSE நடத்துகிற டெஸ்ட் சீரீஸ் இது சயின்ஸ் அண்ட் டெக் சப்ஜெக்ட். ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக நம்ம கொண்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பயோடெக், ஜீனோம், பேசிக் சயின்ஸ் இது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். இன்னொரு பார்ட் வந்து மீதி எல்லாமே லைக் எனர்ஜி, ஐசிடி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ இந்த கிளாஸில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எதை நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐசிடி, அதாவது செகண்ட் பார்ட், அது ரிலேட்டடான விஷயங்கள், எனர்ஜி, ஸ்பேஸ், டிஃபென்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த கிளாஸில் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஷினுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ ககன்யான் மிஷன் நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம், நிறைய தடவை அதை பற்றி படிக்கவும் செஞ்சுருப்போம். ஸோ அதன் பேசிஸில் இதை நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணால் இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஒன் ட்ரை பண்ணால் ஃபர்ஸ்ட்டு the mission is to send astronauts to international space station அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபேக்சுவலாக தப்பு. ஸோ ககன்யான் மிஷனுக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம மேன் அனுப்ப போகிறோமா அப்படின்னா அனுப்ப போகிறோம், ஆனால் இட் இஸ் நாட் த்ரூ ககன்யான் மிஷன். அதுக்கு வந்து வி ஹாவ் அ செப்பரேட் அக்கார்ட். இந்தியாவும் யூஎஸ்ஏவும், அதாவது நாசாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் ஒரு மெமரண்டம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது பேசிக்காக என்னென்னா ஆர்டிமஸ் அக்கார்ட். இன்ஃபேக்ட் இந்த ஆர்டிமஸ் அக்கார்டில் ஒரு 37 பார்ட்டிஸ் இருக்காங்க, இந்தியாவும் ஒரு பார்ட்டி. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இந்தியன் ஆஸ்ட்ரோனாட்ஸை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு போகிறது. ஸோ அதில் தான் வந்து ஐஎஸ்எஸ்க்கு வந்து நம்ம மேன் அனுப்புகிறோமே தவிர ககன்யான் மிஷனுக்கு மூலமாக நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மேன் அனுப்பலை. இன்ஃபேக்ட் ககன்யானில் வந்து என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆஸ்ட்ரோனாட்ஸை ஒரு 3 to 4 days வந்து ஆர்பிட்டில் ஒரு 3 days பக்கத்தில் வச்சுட்டு திருப்பி கொண்டு வரது தான் நம்மளுடைய மெயின் அப்ஜெக்டிவ். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்டு, விமன் ரோபோட் ஆஸ்ட்ரோனாட் வியோமித்ரா வில் ஃப்ளை இன்டு ஸ்பேஸ் அலாங் வித் வியோம்நாட்ஸ் இன் ககன்யான் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ககன்யான் மிஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ரூ மாடியூல், சர்வீஸ் மாடியூல், ஆர்பிட்டல் மாடியூல், இது எல்லாத்தையுமே வந்து ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுவாங்க. அதுலேயும் பர்டிகுலராக அந்த க்ரூ மாடியூல். இந்த க்ரூ மாடியூலில் பேசிக்காக வந்து 3 மிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 2 மிஷன் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அபோர்ட்டிவ் மிஷன் சொல்கிறாங்க. அதாவது மிஷன் சென்ட் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணிவிட்டு அதை அபார்ட் பண்ணுவாங்க. அபார்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் மிஷன்ஸ்லையும் அந்த அபார்ட் பண்ண மிஷன்ஸ்லையும் என்னென்னலாம் வந்து விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரீடிங் மாதிரி எடுத்துகிட்டு பேசிக்காக ஒரு டெஸ்ட் பெட் போல் இதை இந்த 2 ஃபர்ஸ்ட் மிஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதில் இந்த செகண்ட் மிஷனில் வந்து இந்த வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு ரோபோட்டிக் ஆஸ்ட்ரோனாட்டை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இட் டஸ் நாட் ஃப்ளை அலாங் வித் தி வியோம்நாட்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்டு, so far only 4 nations have landed on the moon successfully அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணில் லேண்ட் ஆனது வந்து we are the fourth nation to have done such a feat. நமக்கு அப்புறம் ஜப்பான் ஸ்லிம் அப்படிங்கிற ஒரு மிஷன் மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. so far 5 countries have successfully landed on moon. ஓகே, சரி, இது ககன்யான் மிஷன். இப்போது இந்த ஸ்பேஸ் மிஷன் ரிலேட்டடாக வேறு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பேசிக்காக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து யாருடைய கொலாபரேஷன் மூலமாக அது வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா 5 countries. என்னென்னலாம் அதெல்லாம் யூஎஸ், கனடா, ரஷ்யா, ஜப்பான், யூரோப். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே கொலாபரேட் பண்ணி தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து இயக்கிட்டு வர்றாங்க. அதுபோல் இன்னொரு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனும் இருக்குது, டியாங்கான் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ பேசிக்காக டியாங்காங் வந்து ஆப்வியஸாக நமக்கு தெரியுறதும் சைனா வந்து அதை இயக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நம்மளுடைய ஆர்பிட்டில் 2 ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து இயங்கிட்டு வருது. ஒன்று கொலாபரேஷன் ஆஃப் யூஎஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸ், இன்னொன்று வந்து சைனா. இப்போது இந்தியாவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்கணும்னு எய்ம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. என்ன ட்ரை பண்ணுறோம் நம்ம அப்படின்னா 2035 பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கோல் வச்சுருக்கோம். பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன். ஓகே, அடுத்த கொஷின், நிசார் மிஷன். நிசார், ஸோ பேசிக்காக இந்த மிஷன் வந்து யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க
ஐஎஸ்ஆர்ஓக்கும் நாசாக்கும் தான். ஸோ அதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், this would be the first dual frequency radar imaging mission in L band and S band using the advanced sweep SAR technique னு சொல்லியிருக்காங்க. It is true. In fact இதில் L band and S band இது ரெண்டு பேண்ட் இருக்கு இல்லையா, இதில் நாசா வந்து எல் பேண்டுக்கு பொறுப்பு, இந்தியா ஐஎஸ்ஆர்ஓ வந்து எஸ் பேண்டுக்கு பொறுப்பு. ஸோ பேசிக்காக இந்த நிசார் வந்து என்ன டைப் ஆஃப் மிஷன் அப்படின்னா ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மிஷன், ரைட்டா. இப்போது இந்த எல் பேண்ட் வந்து பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க கிளேஷியர் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸு, அப்புறம் திக்னஸ் ஆஃப் கேனப்பி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கறதுக்காக இந்த எல் பேண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஸோ அதன்படி பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்தது, இட் வில் பி பொசிஷன்ட் இன் geostationary orbit to enable coverage of vast geographical area of the earth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ராங். ஸோ ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் கிடையாது, இது லோ எர்த் ஆர்பிட்டில் தான் இதை பிளேஸ் பண்ணுறாங்க. சரி, ஸோ இந்த நிசார் ஐஎஸ்ஆர்ஓக்கும் நாசாக்கும் ஒரு கொலாபரேட்டிவ் மிஷன் அப்படின்னு பார்க்குறோம். இதோடைய லைஃப் ஸ்பேன்னு பார்த்தாக்க 3 years. நிசாரோடைய லைஃப் ஸ்பேன் வந்து 3 years. சரி, அடுத்தது ஆதித்யா L1 மிஷன். ஸோ இந்த ஆதித்யா L1 மிஷன் ஒன் ஆஃப் தி ப்ரைட் மிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் கேன் அப்சர்வ் சோலார் ரேடியேஷன் வித்தவுட் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ட்ரூ. ஸோ அடுத்தது, it will observe the sun across various wavelengths including near infrared visible light, near ultraviolet and extra rays அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is also true. So third statement, world's first mission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is false. In fact நாசாவுடைய பார்க்கர் சோலார் ப்ரோப், அப்புறம் யூரோப்போடைய போலார் ஆர்பிட்டர், இந்த மாதிரி பல மிஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு முன்னாடியே இந்த சன் ரிலேட்டடான ப்ரோபிங்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் மிஷன். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போது சன் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் சன்னையும் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா எது ஆப்டான பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த லக்ராஞ்சி பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ இந்த லக்ராஞ்சி பாயிண்ட்ஸ் வந்து பேசிக்காக ரெண்டு செலஸ்டியல் பாடியோடைய கிராவிட்டி அங்கே நியூட்ரலைஸ் ஆகிறதுங்கிறது ஒரு யூனிக்கான ஃபீச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அங்கே இல்லாமல் இருக்கிறதும் இன்னொரு ஃபீச்சர். ஸோ அதனால தான் இந்த லக்ராஞ்சி பாயிண்ட்ஸில் நம்ம இந்த ஆதித்யா மிஷனை பிளேஸ் பண்ணியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 2. ரைட், அடுத்தது கம்பேரிட்டிவ்லி ஈஸி கொஸ்டின், வேரியஸ் ஆர்பிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட், ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட். That orbits ensure satellites remain fixed over equator அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் பார்த்தாக்க பர்டிகுலர் ஹைட் கிராசிங் தி ஈக்குவேட்டர் அட் தி சேம் டைம் டெய்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனும் ஸ்வாப் ஆயிருக்கு. ஸோ ஆர்பிட்ஸ்ன்னு பார்த்தாக்க இதுதான் அந்த ஜியோசிங்க்ரனஸ் அண்ட் ஜியோஸ்டேஷனரி. இப்போது எர்த்தோடைய ஆக்சிஸ் 90 டிகிரியில் வச்சு பார்த்தா ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் வந்து பேசிக்காக எக்ஸாக்டாக ஈக்குவேட்டர் கூட கோயின்சைட் ஆகுது. அதே சமயத்தில் ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட்னு பார்த்தாக்க கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தீஸ் 2 ஆர்பிட்ஸ். ஆனால் இன் ரியல் டைம் பார்த்தோம் அப்படின்னா இது இப்படி தான் இருக்குமானா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுடைய எர்த்து வந்து இட் இஸ் டில்டட், ரைட்டா. அதோடைய ஆக்சிஸ் வந்து டில்ட் ஆயிருக்கும், 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த டில்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோசிங்க்ரனஸ் ஆர்பிட் வந்து பேசிக்காக ஸ்ட்ரைட்டாக இருக்க போல இருக்கும். ஸோ இமேஜின் பண்ணி பார்த்துக்காங்க, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் ஸ்வாப் ஆயிருக்கு. அடுத்தது சன் சிங்க்ரோனஸ் ஆர்பிட் வேற சேட்டலைட் ஸ்பீட் மேட்சஸ் தி டைம் தி எர்த் டேக்ஸ் ஃபார் 1 கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஸோ. ஸோ பேசிக்காக இந்த சன் சிங்க்ரோனஸ் ஆர்பிட் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் போலார் ஆர்பிட். போலார் ஆர்பிட் வந்து என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சன் சிங்க்ரோனஸ் வந்து போலார் டைப் ஆஃப் போலார் ஆர்பிட், அதோடைய ரொட்டேஷன்ஸ் வந்து இன் சிங்க் வித் சன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் given to this is not correct, right. Fourth, geo transfer orbit, a temporary path to move satellites from their launch position to their final orbit. True. Fourth one true.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 pair only. ஓகே, அடுத்தது லக்ஸ் செஃப்லின். ஸோ ஒரு மிஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஹைலி சென்சிட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இதை கொஷினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். ஒருவேளை இது என்னன்னு தெரியாமல் இந்த கொஷினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது டு டிடெக்ட் அண்ட் ஸ்டடி தி கோஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூட்ரினோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு தெரியும் நியூட்ரினோஸ் வந்து பேசிக்காக வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் டு டிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நம்ம டே டு டே பேசிஸில் நியூட்ரினோஸ் வந்து எர்த்தை தாண்டி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் அதை ரொம்ப டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ நமக்கு தெரியல, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பட் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஏ, டு டிடெக்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் டார்க் மேட்டர் பார்ட்டிகல்ஸ். ஸோ பேசிக்காக இந்த லக்ஸ் செஃப்லின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியாவில் டைட்டானியம் டேங்க்ல ஜெனான் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த டார்க் மேட்டர்ஸை அவங்க டிடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த டார்க் மேட்டர், இதில் சப்ஜெக்ட் வந்து டார்க் மேட்டர். ஸோ பேசிக்காக நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஸ்பேஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ், ஸ்பேஸ் ரிலேட்டடான அந்த செக்மெண்ட்டில் வந்து எது அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ், தி ஸ்டடிங் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ், அதை பற்றி ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறத பல தடவை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா, சிங்குலாரிட்டி, ஈவெண்ட் ஹரிசான், இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷங்களாக, அதாவது 2011 இருந்து 2013, 2017 இந்த மாதிரி பல வருஷங்களாக வந்து கேட்டுட்டு வராங்க. இதெல்லாம் பேசிக்காக எதோடைய அடிப்படையில் வச்சு கேட்குறாங்கன்னா ஸ்டடிங் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். சரி, இப்போது இந்த ஈவெண்ட் ஹரிசான், சிங்குலாரிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து பேசிக்காக வந்து இட் இஸ் வெரி ரிலேட்டட் டு டார்க் ஹோல்ஸ், சாரி பிளாக் ஹோல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸும் பேசிக்காக ஒன் ஆஃப் தி core component, one of the important component for studying the expansion of universe. ஸோ இதெல்லாம் இல்லாமல் வேற எதெல்லாம் வச்சு நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸை படிக்கலாம் அப்படின்னா தேர் கம்ஸ் திஸ் டார்க் மேட்டர். இன்ஃபேக்ட் நம்மளுடைய யூனிவர்ஸில் தி நோன் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இட் கம்போஸ்ட் ஒன்லி ஆஃப் 5% அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து இட் கம்போஸ்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் பார்ட்டிகல்ஸ். சரியா? இதில் இந்த மிஸ்டீரியஸ் பார்ட்டிகல்ஸ் சொல்கிறதுல வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று டார்க் மேட்டர், இன்னொன்று டார்க் எனர்ஜி. இந்த டார்க் மேட்டர் வந்து பேசிக்காக அதோடைய கம்போஷன் வந்து மேக்ஸ் அப் டு 27% அப்படின்னு சொல்கிறாங்க ரஃப்லி. அதே போல் டார்க் எனர்ஜி வந்து அரௌண்ட் 68%ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நோன் யூனிவர்ஸ் வெறும் 5% தான் இருக்குது, மீதி எல்லாமே இந்த காம்போனன்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஆப்வியஸாக வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு தேவை இருக்குது. இப்போ இதை படிக்கிறதுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா, இந்த நியூட்ரினோஸ் போல் இந்த டார்க் மேட்டரும் வந்து இட் டஸ் நாட் இன்ட்ராக்ட் வித் மெனி ஆஃப் தி மேட்டர்ஸ். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் இல்லாதனால இந்த டார்க் மேட்டர்ஸை படிக்கிறது அகெயின் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, ரொம்ப ஹைலி சயின்டிஃபிக்லி காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த டார்க் மேட்டர்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இந்த சிங்குலாரிட்டி, ஈவெண்ட் ஹரிசான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் வந்து 1915 வந்து இதை பற்றிலாம் பேசியிருக்காரு. அவர் பேர் என்னன்னா ஐன்ஸ்டைன். ரைட்டா? இப்போ இந்த ஐன்ஸ்டைன் வந்து அப்போவே இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாரு, இன்க்ளூடிங் பிளாக் ஹோல்ஸ். சரியா? இப்போ இவருடைய மாடல் எல்லாத்தையுமே கலெக்டிவாக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் காஸ்மாலஜின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் காஸ்மாலஜி. சரி, ஓகே. ஸோ இதுக்கு வந்து இந்த 15th வந்து இப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் டிடெக்டிங் டார்க் மேட்டர்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4 classes ஆஃப் ஃபண்டமெண்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக ஐன்ஸ்டைன் வந்து இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி,
அப்புறம் அவருடைய தியரிஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு மாடர்ன் டேல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் காஸ்மாலஜின்னு சொல்றது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தாக்க அவருடைய தீசிஸை வச்சு தான். இப்போ இவருடைய தீசிஸ் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்க பிக் பேங் தியரி, பிக் பேங் ஈவெண்ட்னு சொல்றாங்க, இல்லை பிக் பேங் தியரின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிக் பேங் தியரி பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியாவாக இருக்கும். என்னன்னா, ஒரு இன்ஃபனைட் கிராவிட்டி உள்ள, ஒரு இன்ஃபனைட் டென்சிட்டி உள்ள ஒரு ஆப்ஜெக்ட், தட் இஸ் நத்திங் பட் சிங்குலாரிட்டி. இப்போ இந்த சிங்குலாரிட்டியிலிருந்து ஒரு பாயிண்ட்ல 14 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்டை பயங்கரம் வைலண்டாக வெடிக்குது, அந்த சிங்குலாரிட்டி வெடிக்குது. அதுல இருந்தா நம்மளுடைய மொத்த யூனிவர்ஸும் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த பிக் பேங் தியரி. சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டார்க் மேட்டர்னு ஒரு விஷயம் பார்த்தோம். இட் கம்போஸ்ட் ஆஃப் அரௌண்ட் 27% ஆஃப் அவர் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். சரியா? இப்போ இந்த பிக் பேங் தியரிக்கும் இந்த டார்க் மேட்டர், அந்த டார்க் எனர்ஜி, இதுக்கெல்லாம் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தாக்க, பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம், அதாவது 14 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த பிக் பேங் நடக்குது. இதுக்கப்புறம் இன்னைக்கு யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்றான். இன்ஃபேக்ட் இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து நாளுக்கு நாள் வந்து அது ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ இந்த ஆக்சிலரேஷனுக்கும் இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னுமே வந்து ஒரு கேலக்சியா இருக்கட்டும், ஒரு யூனிவர்ஸா இருக்கட்டும், அது இன்டாக்டா இருக்கு. ஆனா மொத்தமாக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பான்ஷன் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்க்குறதுல இது எப்படி வந்து இட் மேக் சென்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க இந்த டார்க் மேட்டரும் இந்த டார்க் எனர்ஜியும் தான் சொல்கிறாங்க. என்னன்னா, டார்க் மேட்டர் ஹோல்ஸ் தி எலிமெண்ட்ஸ் டுகெதர். அதாவது ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, அந்த யூனிவர்ஸ் வந்து பிச்சுட்டு போகாமல் ஒரு 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 வேர்ல்டோ ஒரு பிளானட்டோ வந்து இன்டாக்டாக ஒன்றா இருக்குது, அந்த ஒரு சோலார் சிஸ்டம் இன்டாக்டாக ஒன்றா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மற்ற விஷயங்கள், அதாவது யூனிவர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் யூனிவர்ஸ் இன்னொரு பர்டிகுலர் யூனிவர்ஸ்லேருந்து பிரிஞ்சு போயிட்டு ஆக்சிலரேட் ஆகிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தாக்க டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வேர் தி டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி பிளேஸ் அ வைட்டல் ரோல். இதனால தான் வந்து இதை நம்ம படிக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். ஆனால் இது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா we don't have the techniques, we don't have the scientific advancement yet. ஓகே, சரி. இப்போது இங்கே ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்ன்னு பேசுகிறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தாக்க, இந்த பிக் பேங் தியரி பேசிட்டோம். 14 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு சிங்குலாரிட்டியிலேருந்து வெடிச்சது, அதுக்கப்புறம் உருவானதான் யூனிவர்ஸ் எல்லாமே பார்க்குறோம். இப்போது இந்த 14 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வெடிக்கும் போது இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸுக்கு ஒரு ஆன்செஸ்டர் ஃபோர்ஸாக அங்கே ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் ஃபோர்ஸில் இருந்து தான் இந்த 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸுமே அதுக்கடுத்து இவால்வ் ஆகுது. சரியா? இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன்னைக்கு தேதிக்கு இட் கவர்ன்ஸ் தி ஹோல் யூனிவர்ஸ். ரைட்டா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டாக்க, கிராவிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்து வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா அது பற்றின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பேசிக்காக வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிராவிட்டினா என்ன அப்படிங்கிறது. இப்போ ஒரு செலஸ்டியல் பாடியில் ஒரு மாஸ், அந்த செலஸ்டியல் பாடிக்கு வந்து மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் எக்ஸர்ட் சம் கிராவிட்டி. இன்ஃபேக்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு செலஸ்டியல் பாடிக்கு மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் டிஸ்டர்ப்ஸ் தி டைம் ஸ்பேஸ் ஃபேப்ரிக்னு சொல்றாரு. இந்த டைம் ஸ்பேஸ் ஃபேப்ரிக் டிஸ்டர்ப்ஷனால பக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த இம்பேக்டை தான் வந்து கிராவிட்டின்னு சொல்றாரு ஐன்ஸ்டைன். சரி, இப்போ எப்படியோ ஐன்ஸ்டைன் தியரியோ இல்லை நியூட்டன் சொன்னதோ வந்து எதா இருந்தாலும் இருக்கட்டும், அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, we call that as gravity. இப்போ இந்த கிராவிட்டினா ஜென்ரல் டேர்ம்ஸில் என்ன நமக்கு தெரியும். இப்போ இதோடைய நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க, கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் இன்ஃபைனைட் ரேஞ்ச். ரேஞ்சுன்னு பார்த்துக்கிட்டாக்க அதுக்கு எல்லையே கிடையாது, இட் ஹேஸ் இன்ஃபைனைட் ரேஞ்ச். அதே சமயத்தில் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த 4ல் கிராவிட்டி இஸ் தி வீக்கஸ்ட் ஒன். அதாவது 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்கு, அதில் கிராவிட்டி ஒரு முக்கியமான ஃபோர்ஸு. இதுக்கு நேச்சர் என்னன்னு பார்த்தாக்க இட் ஹாஸ் இன்ஃபைனைட் ரேஞ்சு, ஆனால் அதோடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா ரொம்ப வீக். இன்ஃபேக்ட் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸில் இதுதான் வீக்கஸ்ட். ஓகே,
அடுத்தது we come to electromagnetic force. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபோர்ஸு. என்னன்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹோல்டிங் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் டுகெதர். ரைட்டா? இது ஒன்று. ரெண்டாவது, எங்கெல்லாம் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கோ அங்கே இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். சரியா? இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அல்லது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் பேசிக்காக வந்து சப் அட்டாமிக் லெவலில் ஆக்ட் ஆகுது. ரைட்டா? இப்போ புரோட்டானையும் எலக்ட்ரானையும் பிடிச்சி வச்சிருக்கிறது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். ஆனால் இந்த புரோட்டான்குள்ளே இருக்க குவர்க்ஸ் எல்லாம் வந்து எது பிடிச்சி வச்சிருக்கு, ஒன்றா அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குன்னு பார்த்தாக்க இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ரைட்டா? இப்போது அமாங் தி 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் கிராவிட்டி வந்து வீக்கஸ்ட்னு பார்த்தோம். அதே சமயத்தில் அமாங் தி 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ரைட்டா? சரி, இப்போ வீக்கஸ்ட் ஃபோர்ஸுக்கு வந்து கிராவிட்டி அதோடைய ரேஞ்ச் வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸுக்கு வந்து அதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தாக்க ரொம்பவே மினிஸ்குவலாக இருக்கும். ரைட்டா? அதோடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸுக்கு ரேஞ்சு ரொம்ப கம்மி, வீக்கஸ்ட் ஃபோர்ஸுக்கு இன்ஃபைனைட் ரேஞ்ச் உண்டு. சரியா? ரைட். அடுத்தது வீக் ஃபோர்ஸஸ். வீக் ஃபோர்ஸ் அல்லது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் டீகே நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். இப்போது இதை வச்சு நம்ம இது கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு பார்த்தாக்க, ஃபர்ஸ்ட்டு கிராவிட்டி இஸ் தி வீக்கஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் தி 4 ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கான். கரெக்டு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஒன்லி ஆன் பார்ட்டிகல்ஸ் வித் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கொடுத்துருக்கான். அதுவும் கரெக்டு. வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் காசஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறான். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஃபோர்த்து, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஹேஸ் இன்ஃபைனைட் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கான். தட் இஸ் நாட் ட்ரூ. சரி, ஸோ 16th வந்து ஆன்சர் டி. ரைட். அடுத்தது டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட். ஸோ பேசிக்காக இந்த டைடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த மூன் எர்த் இன்ட்ராக்ஷனில் நமக்கு அந்த வாட்டர் பாடிஸில் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து, அந்த சேஞ்சஸ் தான் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். டைடல் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் பிகாஸ் ஆஃப் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி கிராவிட்டி ஆஃப் மூன் அண்ட் எர்த் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பொதுவாக ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் இந்த இடத்துல எதை நம்ம வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ஒரு சின்ன வீடியோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். அதில் ஸோ பேசிக்காக இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பிளாக் ஹோல். சரிங்களா? இது ஒரு பிளாக் ஹோல். அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து அக்ரீஷன்ஸ் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அது பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு ஸ்டார் வந்து வாண்டர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அந்த ஸ்டார் வந்து பேசிக்காக இந்த குட்டி டாட். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டார் வந்து இங்கே இதில் பார்க்குற மாதிரி ரொம்ப சிறுசாலாம் கிடையாது. அது வந்து ஒரு மாஸ் வந்து அதிகமாக உள்ள ஸ்டார் தான். ஆனால் அது பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஸ்டாரை வந்து ஒன்றுமே இல்லாத போல் ஒரு பிளாக் ஹோல் வந்து அப்படியே சும்மா பிச்சு போட்டுறது. சரியா? பேசிக்காக ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒரு ஸ்டார் வாண்டர் ஆகிட்டு வந்து அதோடைய ஆர்பிட்குள்ளே வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாத போல் ஆகிறது தான் வந்து இந்த டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட். ஸோ இதன்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் காஸ்ட் பை தி கிராவிடேஷனல் புல் ஆஃப் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இன் தி ஸ்பேஸ். ஸோ ஏ தான் அதுக்கு ஆன்சர். ஓகே, next one, Einstein ring. ஸோ பேசிக்காக ஐன்ஸ்டைன் ரிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a massive collection of glass and dust swirling around a black hole அப்படின்னு சொல்லியிருக்காங்க. that is not true. ஸோ ஐன்ஸ்டைன் ரிங்னா என்னன்னா, கிராவிடேஷனல் லென்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. இந்த கிராவிடேஷனல் லென்சிங் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு டிஸ்டன்ட் கேலக்சிலேருந்து இல்லைன்னா டிஸ்டன்ட் ஸ்டார்லேருந்து ட்ராவல் ஆகி வர்ற லைட்டை
அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக் ஹோலோ இல்லைன்னா கேலக்சியோ அந்த ட்ராவலிங் லைட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதோடைய பாத்தை வந்து ரிஃப்ராக்டோ இல்லாட்டினா வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி வளைச்சு விடும். ஸோ பேசிக்காக இதுதான் வந்து அந்த கிராவிடேஷனல் லென்சிங்கோடைய கான்செப்ட். ரீசெண்டாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, டிஸ்டன்ட்ல ஒரு ரொம்ப லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து 2 கேலக்சிஸ் வந்து ஒரே லைன்ல அலைன் ஆயிருக்கு. அதுல பின்னாடி இருக்க கேலக்சிஸ்ல இருந்து வர்ற லைட்ஸ் வந்து டிராவல் ஆகி நமக்கு நோக்கி வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்க கேலக்சி, அதாவது 2 கேலக்சி இருக்கு, ஒன்றுக்கு பின் ஒன்று இருக்கு, பின்னாடி இருக்க கேலக்சில இருந்து வர்ற லைட்ஸை இந்த முன்னாடி இருக்க கேலக்சி என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய கிராவிடேஷனல் புல்னால மொத்த லைட்டையுமே அந்த கிராவிடேஷனல் லென்சிங்கிற அந்த கான்செப்ட் மூலமா என்ன பண்ணுதுன்னா ஒரு ரிங்கு போல ஃபார்ம் ஆக்கி விட்டுருது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இந்த ஐன்ஸ்டைன் ரிங்குன்னு சொல்றாங்க. ரைட்டா? இப்போ நம்ம இந்த பேசின கேசஸ் வந்து 2 கேலக்சி பத்தி பேசுறோம். ஆனா இந்த கிராவிடேஷனல் லென்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இட் கேன் டேக்ஸ் பிளேஸ் ஈதர் இன் கேலக்சிஸ் ஆர் இன் பிளாக் ஹோல்ஸ் ஆல்சோ. ஏன் அப்படின்னா பிளாக் ஹோல்ஸ் வந்து தி ஹேவ் வெரி ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் புல். ரைட்டா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட்ல ஒரு ஸ்டாரையே வந்து ஒண்ணுமே இல்லாத போல கசக்கி போட்டுற மாதிரி அதுக்கு கிராவிடேஷனல் புல் வந்து உண்டு. ஸோ அதனால ஆப்வியஸா அதுக்குமே இந்த கிராவிடேஷனல் லென்சிங்கிற கான்செப்ட் வந்து ஃபிட் ஆகும். சரிங்களா? ஸோ பேசிக்கா இதுதான் அந்த ஐன்ஸ்டைன் ரிங். ஸோ அதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஐன்ஸ்டைன் rings are formed as a result of the interaction of light with the gravitational force of black hole. True. So இதுக்கு ஆன்சர் வந்து D. First one incorrect, second one correct. Right. இப்போ இந்த ஐன்ஸ்டைன் ரிங் பேசிக்கா இது எதுக்காக ரிலவெண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டா ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து ஒன்று அனுப்பியிருந்தாங்க. இப்போ அந்த டெலிஸ்கோப் பேசிக்கா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஐன்ஸ்டைன் ரிங்கை பெர்ஃபெக்டா ஒரு பிக்சர் எடுத்திருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு இதுக்கு இது ரிலவெண்டா இருக்கு, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது இந்த பிளாக் ஹோல்ஸ் பார்த்தோம், டைடல் டிஸ்ரப்ஷன் ஈவெண்ட்னு ஒன்று பார்த்தோம். அதே போல இந்த ஐன்ஸ்டைன் ரிங்லையும் இந்த பிளாக் ஹோல்ஸ் ரிலேட்டான விஷயங்கள் பார்த்தோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின போல இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ்ல பத்தி அதை எப்படி படிக்கிறது, அந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து யூபிஎஸ்சி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்கோப் உள்ளது என்ன அப்படின்னா பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ பேசிக்காக இது எதை பற்றி, இது என்னது அப்படின்னா பிளாக் ஹோல். இப்போ நடுவில் இருக்க அந்த பிளாக் டூம் போல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பிளாக் ஹோல். இப்போ சுற்றி இருக்கிறது வந்து பேசிக்காக அதை அக்ரீஷன் டிஸ்க்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் பிளாக் ஹோல் வந்து இட் ஹாஸ் ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் லைட்ஸ் கேனாட் எஸ்கேப் கிராவிடேஷனல் புல் ஆஃப் தி பிளாக் ஹோல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டைடல் டிஸ்ரப்ஷன்ஸ்லாம் ஈவென்ட் நடக்குது இல்லையா, அப்போ வந்து ஒன்ஸ் அந்த ஸ்டாரை உள்ளே இழுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே தப்பிச்சு வந்த அந்த ஒரு சில எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் தான் வந்து சுற்றி இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இது டைம் கோஸ் இதுவுமே வந்து மறைஞ்சு போயிடும், கிராவிடேஷனல் புல்னால உள்ள இழுக்கப்பட்டுரும். சரிங்க? இப்போ இது ரீசெண்டாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு, அதனால இந்த மாதிரி சுற்றி அந்த அக்ரீஷன் டிஸ்கஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இது பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் சுற்றி இருக்குது அக்ரீஷன் டிஸ்க்கு. சரி, இப்போ இந்த பிளாக் ஹோலோடைய அந்த பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பேசிக்காக என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஈவென்ட் ஹெரிசான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தி பவுண்டரி. ஓகே, சரி. இப்போ இந்த பிளாக் ஹோல் இருக்கு, அதோடைய ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் புல் இருக்கு, எல்லாம் சரி. இப்போ இந்த சென்டர் ஆஃப் தி பிளாக் ஹோல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா இந்த சிங்குலாரிட்டி வந்து ஏற்கனவே நம்ம எங்க பேசிக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த பிக் பேங் தியரியில பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த பிக் பேங்கே வந்து எதுலேருந்து உருவாச்சு அப்படின்னா சிங்குலாரிட்டி அப்படின்னு தான் சொல்றாங்க. சரியா? அதே போல ஒவ்வொரு பிளாக் ஹோலுக்கும் நடுவில் சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம். இப்போ இந்த பிளாக் ஹோல் பாருங்க, இந்த சிங்குலாரிட்டி இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த அக்ரீஷன் டிஸ்க் இல்லாம இந்த பிளாக் ஹோல்ல இருந்து ஒரு லைட் வந்து ஒரு ஜெட் ஃபார்ம்ல வந்து எஜெக்ட் ஆகிட்டு எஸ்கேப் ஆகுது. அது பேசிக்கா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா குவாசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அதே பிளாக் ஹோலை கொஞ்சம் லாங் ஷாட்ல எடுத்திருக்குது. ஸோ நடுவில் அந்த பிளாக் ஹோல் இருக்கு, சுற்றி அந்த அக்ரீஷன் டிஸ்க் இருக்கு.
அந்த அக்ரேஷன் டிஸ்க்கு அந்த பிளாக் ஹோல்லேருந்து இஜெக்ட் ஆகி வர அந்த ஜெட்ஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க குவாசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த குவாசர்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த லைட்டு அந்த ஜெட்டை வந்து குவாசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவே இந்த குவாசர்ஸ் டைரக்டாக சன்னை நோக்கி எர்த்தை நோக்கி இருந்ததா அப்படின்னா we call that as blazers. ரைட்டா? இப்போ சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த ஜெட்ஸை குவாசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே குவாசர்ஸ் வந்து டைரக்டாக எர்த்தை நோக்கி வந்துட்டு இருந்தது அப்படின்னா we call that as blazer. ரைட்டா? சரி, மூவிங் ஆன். அடுத்தது டைடல் லாக்கிங். சரி, ஸோ இந்த டைடல் லாக்கிங் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியான டாபிக். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இதை பார்த்துருந்துருப்போம். ஸோ பேசிக்காக இந்த டைடல் லாக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு செலஸ்டியல் பாடி இருக்குது. அந்த செலஸ்டியல் பாடியும் அதை சுற்றிட்டு இருக்க ஒரு சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட்டும் ஒரே போல் வந்து சிங்கில் இருந்தது அப்படின்னா, அதாவது ரொட்டேஷன், இந்த செலஸ்டியல் பாடியோட ரொட்டேஷனும் அந்த சேட்டலைட்டோடைய ரொட்டேஷனும் வந்து சிங்கில் இருந்தது அப்படின்னா அது டைடல் லாக்கிங்னு சொல்லுவோம். இதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து எர்த்தும் மூணும். ஓகே, சரி. இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டைடல் லாக்கிங் occurs when the gravitational pull of one celestial body on another creates a synchronous rotation. சரியா? அது வந்து கரெக்ட். ரெண்டாவது, satellite subjected to tidal locking undergoes slowing of rotation on its axis ன்னு சொல்கிறாங்க. This is also correct. அடுத்தது, planets locked tidally undergo substantial fluctuation in their oceanic surface. இதுவும் கரெக்ட். நீப் டைட், ஹை டைட், லோ டைட் இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம். ஸ்ப்ரிங் டைட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருப்போம். இது எல்லாமே வந்து எதனால? டியூ டு தி கிராவிடேஷனல் புல் ஆஃப் மூன் தான். ஓகே, சரி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் 3. ரைட். அடுத்தது ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸை பற்றி ஒரு கொஸ்டின். சரி, இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா, சோலார் ஃப்ளேர்ஸ்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம். கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அந்த மாதிரியும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பேசிக்காக இந்த ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஈதர் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அல்லது சோலார் ஃப்ளேர்ஸ். ஸோ இப்போ இந்த சோலார் ஃப்ளேர்ஸும் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ரெண்டுமே இட் ஹேப்பன்ஸ் இன் தி சன். சரியா? இப்போ சன்னில் வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க, சன்னுக்குள்ள, அதாவது அந்த சன்னுடைய சரௌண்டிங்ஸில் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ரீஅலைன் ஆகுதா இல்லை டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா, தேர் ஹேப்பன்ஸ் திஸ் சோலார் ஃப்ளேர்ஸ் அண்ட் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ். அப்படின்னா இது ரெண்டுக்குமே வந்து சோர்ஸ் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இன் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் சன். சரியா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் இல்லைன்னா சோலார் ஃப்ளாஷ்னு சொல்கிறோம். இப்போ இது ரெண்டுமே ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் சோலார் ஃப்ளேர்ஸ் காசஸ் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. நாசா சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. சரியா? பேசிக்காக இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னா என்ன, இந்த சோலார் ஃப்ளேர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அதோடைய ஆரிஜின் வந்து ஒன்று தான் பார்த்தோம். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தாக்க, சன் சர்ஃபேஸ் இருக்கு. அந்த சன் சர்ஃபேஸில் ஒரு வைலண்டான ஒரு எஜெக்ஷன், அந்த பிளாஸ்மா ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சோலார் ஃப்ளேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து ஒரு சின்ன எஜெக்ஷன் போல் ஒரு ரேண்டம் டைரக்ஷன்ஸில் நடந்தது அப்படின்னா அதை வந்து கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதோடைய பேசிக்காக இதோடைய ரீசன் வந்து ரீஅலைன்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் சன் அப்படிங்கிறது பார்த்தோம். இது அடிக்கடி எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்க இந்த சன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. சரியா? 11 இயர்ஸுக்கு ஒரு தடவை இந்த சன் சைக்கிள் வந்து ஏற்படும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா சன் ஸ்பாட்ஸ் உருவாகும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ சோலார் ஃப்ளேர்ஸ், கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். சரி, இப்போ இது ரெண்டில் எது பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தாக்க சோலார் ஃப்ளேர்ஸ். இப்போ சன்னிட்டிருந்து எர்த்துக்கு அந்த வெளிச்சம் வர்றதுக்கு இட் டேக்ஸ் அரவுண்ட் 8 minutes. சரியா? இப்போ இந்த சோலார் ஃப்ளேர்ஸும்
இட் டேக்ஸ் அரவுண்ட் தி சேம் டைம் டு ரீச் எர்த் ஃப்ரம் சன். அதாவது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது சோலார் ஃப்ளேர்ஸ். ஒன்ஸ் அங்கே எஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எர்த்துக்கு வர்றதுக்கு இட் டேக்ஸ் ஒன்லி 8 minutes. அதே சமயத்தில் இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா இட் டேக்ஸ் டேஸ். கம்பேரிட்டிவ்லி அப்படின்னா சோலார் ஃப்ளாஷ் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அதே போல் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி த பவர் இஸ் லெஸ், இட் டேக்ஸ் டேஸ் டு ரீச் எர்த். சரியா? ஓகே. இப்போ இதோடைய சோர்ஸை பார்த்துட்டோம். அதாவது ரெண்டுக்கும் சோலார் ஃப்ளேருக்கும் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ்க்கும் வந்து சோர்ஸ் என்னன்னு பார்த்தாக்க சன்னுங்கிறது பார்த்துட்டோம். இது வந்து எங்கே அப்சர்வ் பண்ணப்படுதுன்னா எர்த்தில் அப்சர்வ் பண்ணப்படுது. அப்படின்னா எர்த்தில் இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நத்திங் பட் ஜியோமேக்னெட்டிக் ஸ்ட்ராம்ஸ். சரியா? அதை தான் வி கால் தட் அஸ் ஜியோமேக்னெட்டிக் ஸ்ட்ராம்ஸ். சரி, இப்போ இந்த சோலார் ஃப்ளாஷாக இருக்கட்டும் இல்லைன்னா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இது நாள் வரைக்கும் பல தடவை இது வந்து நடந்திருக்கு. ஆனால் ஹியூமன்ஸ் வந்து பெருசாக எதுவும் நம்ம அதை ஃபீல் பண்ணதில்லை, எந்த ஒரு ஹார்மும் அதுலேருந்து வந்ததில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்து வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்படின்னா நம்மளுடைய எர்த்தை சுற்றி மேக்னெட்டிக் லைன்ஸ் உண்டு. எர்த்துக்கு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் லைன்ஸ். இப்போ இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் என்ன பண்ணுதுன்னா பேசிக்காக சன்லேருந்து வர்ற இந்த ஃப்ளேர்ஸோ இந்த எஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தடுக்குது. சரியா? இப்போ இந்த எர்த்தை சுற்றி இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்க மேக்னட்டோஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த மேக்னட்டோஸ்பியர்ஸ் தான் வந்து நம்மளை வந்து இந்த ஃப்ளேர்ஸ் இந்த எஜெக்ஷன்ஸ்லேருந்து காக்கிறது. சரியா? ரைட். இப்போ எர்த்தில் சர்ஃபேஸில் இருக்கிற நம்ம வந்து சேஃப், ஏன்னா மேக்னட்டோஸ்பியர் வந்து நம்மளை காத்துக்குது. ஆனால் சேட்டலைட்ஸ் பாருங்க, நம்மளோட எர்த்ஸோடைய மேக்னட்டோஸ்பியரை வந்து தாண்டி வெளியே இருக்கும், அங்கே பார்க் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோனட்ஸ் யாராவது அந்த ரேஞ்சில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தே ஆர் அவுட் சைட் தி சேஃப் ஜோன் ஆஃப் மேக்னட்டோஸ்பியர். இப்போ இவங்க வந்து இந்த சோலார் ஃப்ளேர்ஸ் மூலமாகவோ இல்லை கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் மூலமாக பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு உண்டு. சரி, ஸோ இதை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா geomagnetic storms are closely linked with the appearance of colorful light in the lower polar region. ஸோ பேசிக்காக இது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தாக்க அரோராஸ் தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது, மேக்னெட்டிக் ஸ்ட்ராம்ஸ் arises from the interaction between solar flares and Earth's magnetic field அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாகர் சம்பார்க். ஸோ ஃபேக்சுவல் கொஸ்டின் பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க செகண்ட் பி, ஆப்ஷன் பி, டு இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சி அண்ட் சேஃப்டி ஆஃப் மேரிடைம் நேவிகேஷன் இன் இந்தியா. ரைட். ஸோ ஐஎஸ்ஆர்ஓவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டு ஒரு நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா ககன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்கும் ஒரு நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த சாகர் சம்பார்க். ஸோ பேசிக்காக இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிஃப்ரென்ஷியல் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஷியல் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா ஜிபிஎஸ் குவார்டினேட்ஸை தான் வந்து இது யூஸ் பண்ணுது. ஆனால் இந்த குவார்டினேட்ஸில் எரரையும் இன்அக்யூரேசியும் வந்து இதை எலிமினேட் பண்ணிட்டு கொஞ்சம் பெர்ஃபெக்டான குவார்டினேட்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. இன்ஃபேக்ட் நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது 5 to 10 meters அக்யூரேசி ஜிபிஎஸ் மூலமாக கிடைக்கும். ஆனால் இந்த டிஃப்ரென்ஷியல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்ஸ் வந்து லெஸ் தென் 5 meters அக்யூரேசி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு 51 ஆன்சர் வந்து பி, சாரி 91 ஆன்சர் பி. ஓகே, அடுத்தது ஒசைரஸ் அப்பெக்ஸ் மிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இனிஷியேட்டிவ் அண்டர் நாசாஸ் நியூ ஃப்ரண்டியர் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. கரெக்டானா? ட்ரூ, இட் இஸ் கரெக்ட். ஸோ பேசிக்காக இந்த நாசாவுடைய நியூ ஃப்ரண்டியர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நியூ ஹரிசான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் உண்டு. அந்த நியூ ஹரிசான் பேசிக்காக இன்னைக்கு ஜூபிட்டர் இந்த மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு
அவுட்டர் ஸ்பேஸ்க்கு நோக்கி போயிட்டு இருக்குது. அதே போல் ஜூனோ அப்படிங்கிற ஒரு மிஷனும் உண்டு. அது எக்ஸ்க்ளூசிவாக ஜூபிட்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன். அதே போல் ஒசைரஸ் ரெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஒசைரஸ் ரெக்ஸ் பேசிக்காக எதுக்காக அப்படின்னா பென்னு அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டை ரிசர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மிஷன். அதுக்கப்புறம் டிராகன் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு மிஷன் உண்டு. அந்த டிராகன் ஃப்ளை எதுக்காக அப்படின்னு பார்த்தா சாட்டனுடைய மூன் டைட்டன் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன். அதுக்கப்புறம் 5th ஒரு மிஷன் உண்டு. அது இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜஸில் தான் இருக்குது. ஸோ இந்த 5மே வந்து பேசிக்காக பார்ட் ஆஃப் திஸ் நியூ ஃப்ரண்டியர் ப்ரோக்ராம். சரி, இப்போது ஒசைரஸ் ரெக்ஸ் வந்து பென்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தோம். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒசைரஸ் அப்பெக்ஸ். ரைட்டா? இப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். aims to observe the physical changes induced by the Earth's gravitational pull during பென்னூஸ் flyby அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பென்னுவை பொறுத்த வரைக்கும் அந்த மிஷன் பேர் வந்து ஒசைரஸ் ரெக்ஸ். இப்போ இங்கே ஒசைரஸ் அப்பெக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. Third, mission involves penetrating the surface of targeted asteroid to facilitate direct observation by the scientist. It is true. So answer வந்து only 2. ஆப்ஷன் பி தான் அதுக்கு. சரி, இப்போ இந்த ஒசைரஸ் ரெக்ஸுக்கு மிஷன் என்ன? ஒசைரஸ் ரெக்ஸுக்கு வந்து பென்னுங்கிற மிஷன் போல ஒசைரஸ் அப்பெக்ஸுக்கு என்ன மிஷன் அப்படின்னு பார்த்தாக்க இதுவும் ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு மிஷன் தான். அந்த ஆஸ்ட்ராய்ட் பேர் என்னன்னா அப்போஃபஸ். APOPHIS அப்போஃபஸ். ஓகே, சரி. அடுத்தது லூசி மிஷன் ஃபார் நாசா. ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, கல்கட்டா. ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஷேரிங் தி சேம் ஆர்பிட்ஸ் வித் தி பிளானட்ஸ். ரைட். இப்போ ட்ரோஜன் அப்படின்னா நம்ம வேற எங்கெல்லாம் இதை கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா மால்வேர் அதாவது சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஜென்ரல் டேர்ம்ஸில் இந்த ட்ரோஜனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது எதை நம்ம டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னா ஒரு ஊடுருவது அப்படிங்கிற போல ஒரு ஜென்ரல் மீனிங்கை கொடுக்கும். சரியா? அதை வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸாக நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்பிட்டில் ஒரு ஆஸ்ட்ராய்டு ஊடுருவர் போல இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அதை ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்கிறோம். சரி, ஜென்ரல் டேர்ம்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபினாமினன் நடக்குது, அதாவது ஒரு ஆர்பிட்டில் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து ஊடுருவது அப்படின்னா அது ட்ரோஜன்னு சொல்லலாம். ஆனால் ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இந்த ஆஸ்ட்ரானாமிக்கல் டேர்ம்ஸில் பேசும்போது இட் இஸ் கன்ஃபைன்ட் ஒன்லி டு ஜூபிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அதாவது ஒரு எர்த் இருக்குது, எர்த்தோடைய ஆர்பிட் இருக்குது, இல்லாட்டா மார்ஸ் இருக்குது, மார்ஸோடைய ஆர்பிட் இருக்குது. இப்போ இந்த ஆர்பிட்ஸில் வந்து ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து உள்ளே ஊடுருவது அப்படின்னா டெக்னிக்கலி அது ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு கூப்பிடலாம். பட் இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக் ஃபீல்டில் ட்ரோஜன் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னா இட் இஸ் கன்ஃபைன் டு ஜூபிட்டர்ஸ் ஆர்பிட்னு மட்டும் சொல்கிறாங்க. சரியா? அது கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, அடுத்தது WHO. ஸோ அதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸை பற்றி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் advises limiting the salt intake to less than 5 grams per person அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ட்ரூ. ரெண்டாவது recommends strict sugar intake to less than 10% of total energy intakeன்னு சொல்கிறாங்க. அதுவும் ட்ரூ. தேர்டு sets no safe limits for industrially produced trans fat சொல்கிறாங்க. that is not true. இன்ஃபேக்ட் டிரான்ஸ்ஃபேட்னா நமக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைட்ரோஜனேட்டட் ஆயில், பேசிக்காக இந்த ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் என்ன அப்படின்னா ஒரு ஆயிலே திருப்பி யூஸ் பண்ணுறது. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு திருப்பி கொதிக்க வைப்பாங்க, திருப்பி ஆற வச்சுட்டு திருப்பி கொதிக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து அதை ஆற வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு இருந்தா அது இட் அண்டர்கோஸ் அ ப்ராசஸ் கால் ஹைட்ரோஜனேஷன். ஸோ பேசிக்காக இந்த ஹைட்ரோஜனேட்டட் ஆயிலில் நம்ம ஏதோ ஒரு பொருளை போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளில் ஒரு சிப்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தாக்க இந்த டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபேட் பேசிக்காக என்ன பண்ணுன்னு பார்த்தாக்க நம்மளுடைய ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ப்ராபிலிட்டியை பல மடங்கு அதிகமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக டிரான்ஸ்ஃபேட் இஸ் பேட்.
சரியா? ஸோ இப்போ இந்த trans fatக்கு வந்து WHO ரெக்கமெண்டேஷன்ஸ் உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு. இன்ஃபேக்ட் அது என்ன சொல்கிறாங்கன்னா 2.2 per grams per meal அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, பெர் மீல் கிடையாது, 2.2 grams per day வந்து அதுக்கும் கம்மியாக இருக்கணும், trans fat கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக நம்மளுடைய கவர்மெண்ட்டும் கூட trans fat பற்றி கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா, சிப்ஸ் பாக்கெட்டோ இல்லாட்டினா ஏதோ ஒரு எண்ணெய் பொருள் உள்ள ஏதோ ஒரு விஷயத்த வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அதில் எனர்ஜி எவ்வளோ, வேறு ஏதாவது ப்ரோட்டீன்ஸ், விட்டமின், அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அதில் trans fat மேண்டேட்ரியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். ஸோ அந்த அளவுக்கு இந்த trans fat உடைய இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு வேர்ல்டில் உண்டு. காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் நிறைய டெத்ஸ் வந்து அதிகமாயிட்டே வர்றதுக்கான காரணம் தான் இது. அதுக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கிறது வந்து ஹார்ட் டிசீஸ். அந்த ஹார்ட் டிசீஸுக்கு காரணமாக இருக்கிறது பார்த்தாக்க இந்த trans fat சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஒன்லி, ஆன்சர் வந்து ஒன்லி டு பி, பாம்பே. ஓகே, சரி. அடுத்தது National Mission on Climate Change. So, 2008 National Action for Climate Change அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பர்லா மிஷன் உண்டு. அந்த அம்பர்லா மிஷனில் ஒரு 8 மிஷன்ஸ் உண்டு. அந்த மிஷன்ஸ் தான் இந்த 4 எடுத்துருக்குறாங்க. ஸோ பேசிக்காக இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய மிஷன்ஸ் எல்லாமே வந்து அதோடைய ஜெனிசிஸ்ன்னு பார்த்தாக்க அந்த நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்சில் உண்டு. இந்த 2008 மிஷன், அந்த அம்பர்லா மிஷன்ஸில் உண்டு. ஸோ அதுதான் வந்து ஒரு தாய் மிஷன் போல் பெரும்பாலான இன்னைக்கு இருக்கிற ஒரு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான விஷயங்களுக்கு எல்லாமே. சரியா? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 2. என்னென்னா, ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்சும் இந்த சஸ்டைனபிள் ஹிமாலயன் ஈகோசிஸ்டம்ஸும் வந்து கம்ஸ் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக். ஓகே, சரி. அடுத்தது ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். நேஷனல் மிஷன் ஆன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், அதுக்கப்புறம் குவாண்டம் மிஷன், அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன். ஆல் தி 3 பேர்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, கல்கட்டா. ஓகே, மூவிங் ஆன். அடுத்தது நானோ டெக்னாலஜி. ஸோ நானோ டெக்னாலஜி பொதுவாக யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டாலிட்டி உண்டு. என்ன அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்கில் இந்த மாதிரி ஒரு 4-5 வந்து ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லாட்டினா ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா பொதுவாக ஆல் தி அபோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப ஜென்ரலாக இந்த டைம்ஸ்லலாம் வந்து சூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னா ஆல் 6 தான். ரைட்டா? ஸோ இதே ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது செட் ஆகாது. காரணம் என்னென்னு பார்த்தாக்க, யூபிஎஸ்சி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா, சிம்பிளான இந்த ஃபண்டமெண்டல் விஷயங்கள்ஸை உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுட்டு மீதி எல்லாம் காம்ப்ளெக்ஸான ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருவாங்க. இப்போ நான் இந்த காம்ப்ளெக்ஸான ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கும் போது சரி இது எல்லாமே வந்து அப்ளிகபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கிராண்டடாக எடுத்துகிட்டு ஆல் தி அபவ் அப்படின்னு போட்டுட்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்ஸை வாசிக்கணும். ஸோ இந்த இதுக்கு வந்து கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா இதுவும் ரிலேட்டட் டு நானோ டெக்னாலஜி தான். இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நானோ மெட்டீரியல்ஸ் ஜென்ரலி ஹேவ் லோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். தட் இஸ் நாட் ட்ரூ. அதுக்கு பிளாஸ்டிசிட்டி அதிகம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் தப்பு, மீதி எல்லாமே வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து சி, கல்கட்டா. போன கொஸ்டினுக்கு நானோ டெக்னாலஜின்னு பார்த்தா ஆல் 6. ஆன்சர் டெல்லி. ஓகே, சரி. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இதில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நானோ ஸ்கேல் மெட்டீரியல்ஸ் ஹேவ் ஃபார் லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ தேன் பல்க் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தா இதுதான் அந்த காசு. ஸோ ஒரு கியூப், சாலிட் கியூப் எடுத்துக்கிறீங்க. அந்த கியூபோடைய ஏரியாவை நீங்கள் கால்குலேட் பண்ணும் போது இந்த மாதிரி நார்மலாக கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் அந்த நானோ பார்ட்டிகல்ஸ்னு எடுத்துக்கிட்டா அந்த அரேஞ்ச்மெண்ட்டே வந்து எப்படி இருக்குன்னா பீஸ் பை பீஸ் இருக்கும். அப்போது நீங்கள் எப்படி ஏரியாவை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா அஸ் அ ஹோல் எடுக்க மாட்டீங்க, ஒவ்வொரு பீஸோடைய ஏரியாவையும் எடுப்பீங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்வியஸாக மொத்த லெவலில் பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் டு தி ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ரெப்ரசன்டேஷன். ஓகே, சரி, மூவிங் ஆன். அடுத்தது
மிஷன் திவ்யாஸ்த்ரா. ஸோ ஃபேக்சுவல் ஒன், கம்பேரிட்டிவ்லி ஈஸி ஒன்னும் கூட. சரி, டெசி தாமஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபேமஸ் லேடி இருந்தாங்க. பேசிக்காக அவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா அக்னி புத்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தா அக்னி மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஹெட் பண்ணவங்க வந்து இந்த டெசி தாமஸ். ரைட்டா? இன்ஃபேக்ட் அப்துல் கலாம் அடியில் தான் இன்டெகிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கும். இதில் இந்த அக்னி டிபார்ட்மெண்ட்டை வந்து ஹெட் பண்ணது இந்த டெசி தாமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ ஷீனா ராணி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா திவ்ய புத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் வந்து டிவைன் டாட்டர், திவ்ய புத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தாக்க இந்த மிஷன் திவ்யாஸ்த்ராவை ஹெட் பண்ண ஒரு சயின்டிஸ்ட். ஸோ பேசிக்காக இந்த மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஆப்ஷன் சி, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிசைலை நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, லான்ச் பண்ணதுக்கப்புறம் அட்மாஸ்பியருக்கு போயிட்டு திருப்பி ரீஎன்டர் ஆகும்போது பொதுவாக ஒரே ஒரு வார்ஹெட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸை நோக்கி போகும். ஆனால் இந்த சிஸ்டம் மூலமாக ஒன்ஸ் அது வெளியே போனதுக்கப்புறம், அதாவது அட்மாஸ்பியர் வெளியே போயிட்டு ரீஎன்டர் ஆகும்போது மல்டிபிள் வார்ஹெட்ஸாக பிரிஞ்சு இண்டிபெண்ட் டார்கெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் இந்த டெக்னாலஜி. இப்போ இது வந்து எத்தனை நாடுகள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க 5, யூஎஸ், யூகே, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சைனா, இந்த 5 நாடுகள்கிட்ட மட்டும்தான் இன்னைக்கு தேதிக்கு இருக்கு. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சதுனால we are the 6th country in the world to have such technology. ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின். ஆகாஷ் என்ஜி சிஸ்டம். ஸோ ஃபேக்சுவல் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர்னு பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நியூ ஜென்ரேஷன் ஏர் டு ஏர் மிசைல் சிஸ்டம்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆகாஷ் வந்து இட் இஸ் நாட் ஏர் டு ஏர் மிசைல் சிஸ்டம், இட் இஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். ஸோ அதுதான் இங்கே தப்பு, மீதி எல்லாமே கரெக்டு. இன்ஃபேக்ட் ஆகாஷ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஸ்டம்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான் ரேஞ்சாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷன். ஓகே, சரி, ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் ஒன், அக்னி பிரைம் மிசைல் சிஸ்டம். ஸோ இந்த அக்னி பிரைம் மிசைல் சிஸ்டம் கம்பேரிட்டிவ்லி நியூவர் வெர்ஷன். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு 2 ஸ்டேஜ் கேனிஸ்டர் சாலிட் ப்ரொப்பலன்ஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ரேஞ்ச் வந்து 1000 to 2000 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் சிஸ்டம் எக்யூப்டு வித் டூயல் ரிடண்டன்ட் நேவிகேஷன்ஸ். இது எல்லாமே உண்டு, இது எல்லாமே கரெக்ட், ஆல் 4. ஸோ அக்னி நமக்கு தெரியும் 5 வேரியன்ட் இருக்கு. அதில் ஒவ்வொரு வேரியண்ட்டும் வந்து அதோடைய ரேஞ்ச் வந்து அதிகமாயிட்டே வரும். அதாவது அக்னி 1 அப்படின்னா 1000 கிலோமீட்டர்ஸ், அக்னி 2 அப்படின்னா 2000, அக்னி 3னா 3000, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளோ ரேஞ்சஸ் இருக்கும் போது 1000 to 2000 ரேஞ்ச், அதாவது இந்த அக்னி பிரைம் மிசைல் அதோடைய ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 1000 to 2000. இந்த ரேஞ்ச் தான் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. அப்புறம் ஏன் திருப்பி ஒரு புது மிசைல் சிஸ்டம் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பர்டிகுலர் மிசைல் சிஸ்டம் வந்து இருக்கிற அக்னி மிசைல்ஸில் விட, எல்லா அக்னி மிசைல்ஸை விட லைட்டஸ்ட் ஒன்று, மோர் எஃபிஷியன்ட் 2. சரியா? இந்த லைட்டஸ்ட் தான் இங்கே முக்கியமான விஷயம். அக்னி மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்கிறதுல எல்லாத்தையும் விட இந்த அக்னி பிரைம் வந்து லைட்டஸ்ட். ஓகே, சரி. இப்போ இந்த அக்னி சிஸ்டம்ஸ் புதுசாக உருவாக்கிறதுல ஆப்வியஸாக எஃபிஷியன்ட்னு பார்த்துட்டோம். அந்த எஃபிஷியன்சியை எப்படி அதிகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தாக்க இந்த டெக்னாலஜிஸ், டூயல் ரிடண்டன்ட் நேவிகேஷன் அண்ட் கைடன்ஸ் சிஸ்டம்ஸ், இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த அக்னி பிரைமை வந்து இன்னும் எஃபிஷியண்டாக ஆக்கியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் 4. சரி, அடுத்தது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைனிங் டிரான்ஸ்ஃபார்மர், சாட் ஜிபிடி. அந்த ஜிபிடியோடைய ஃபுல் ஃபார்ம், ரைட்? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாட் டாபிக்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம இந்த சாட் ஜிபிடியை வந்து எக்ஸ்டென்சிவாக டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்குமே வந்து இந்த சாட் ஜிபிடியை பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பேசிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் பார்க்கணும் அப்படின்னா இதுதான்
அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு கோர் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு அது டெக்னிக், அடுத்தது லேர்னிங், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு ஒன்று இருக்குது, டீப் லேர்னிங் இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த மிஷின் லேர்னிங் பேசிக்காக வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு இன்புட்டை எப்படி அதை இன்புட்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸில் பார்க்குது. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்கிறான். ஸோ இந்த கோர் ஐடியா பிஹைண்ட் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, டு இமிட்டேட் ஹியூமன் பிரெயின். இதுதான் அதோடைய கோர் ஐடியா. சரியா? இப்போ இந்த ஹியூமன் பிரெயின், இந்த ஹியூமன் ஆக்ஷன்ஸை வந்து இமிட்டேட் பண்ணணும்னா எப்படி இமிட்டேட் பண்ண முடியும்? ஆப்வியஸாக எப்படி ஒரு ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயமா ப்ரிசீவ் பண்ணி அதை திங்க் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட்டாக கொண்டு வருதோ, அதே போல் அதே மாதிரி விஷயங்களை அதை நீங்கள் திருப்பி ரீஇமிட்டேட் பண்ணாதான் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சரியா? அதுதான் இங்கே ட்ரை பண்ணுறாங்க. என்னன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஸோ பேசிக் அந்த நியூரல் நெட்வொர்க்கிங் எதுக்காக இங்கே வருது அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த உள்வாங்குது அப்படின்னா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம பிரெயினில் இருக்க நியூரல் நெட்வொர்க்ஸ், நியூரல் நோட்ஸை யூஸ் பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுது. சரியா? எக்ஸாக்டாக அதை காப்பி பண்ணுறது தான் இந்த நியூரல் நெட்வொர்க். இப்போ இந்த டீப் லேர்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நியூரல் நோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆன்சரையோ ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸையோ நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸை வந்து எப்படி நம்ம கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுமா, இல்லை இவங்களுக்கு இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தேவையா, அப்படி நம்ம யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸிங் இல்லை நெக்ஸ்ட் லெவல் திங்கிங். அதை இமிட்டேட் பண்ணுறது தான் இந்த டீப் லேர்னிங். ரைட்டா? அகெயின் இந்த டீப் லேர்னிங்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பிரெயின் போலவே அந்த நியூரல் நெட்வொர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த திருப்பி இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதுதான் பேசிக்கான இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு கோர் கான்செப்ட்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் இதை ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் வந்து டெல்லி நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் ஃபார் ப்ரீ-ட்ரைனிங் யூசிங் லார்ஜ் டெக்ஸ்ட் டேட்டா செட்ஸ் டு ஜென்ரேட் ஹியூமன்-லைக் ரெஸ்பான்ஸ் இன் கான்வர்சேஷனல் செட்டிங். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இங்கே அகெயின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஒரு கொஸ்டின், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஹியூமன் வந்து ஒரு இன்புட் கொடுக்குது, அதை எப்படி ப்ரிசீவ் பண்ணி திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கான்செப்ட். ஸோ இதன்படி இங்கே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் எதெல்லாம் உண்டு அப்படின்னா ஆல் தி 6. ரைட்டா? டெல்லி. ஸோ எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்டை வச்சு பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட்டு. ஓகே, டைமண்ட்ஸ், லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், நேச்சுரல் டைமண்ட்ஸ். ஸோ டைமண்ட்ஸ் பேசிக்காக எப்படி உருவாயிருக்கும், என்ன காம்பனண்ட்னால உருவாயிருக்கும் அப்படின்னா கார்பன். ரைட்டா? கார்பன். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து தப்புன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் ஹேவ் சிமிலர் ஃபிசிக்கல் and optical properties to the natural diamonds but differ in their chemical composition சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸா அது தப்பு. both lab grown diamonds and natural diamonds வந்து made up of carbon தான். ரைட்டா? சரி, இப்போ அதை தவிர்த்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், இந்த நேச்சுரல் டைமண்ட்ஸ், இது ரெண்டுக்கும் வந்து பெருசாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் உண்டா அப்படின்னா பெருசாக கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு நேக்கட் ஐஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸையும் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸையும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. சரியா? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரல் டைமண்டில் டிஞ்ச் ஆஃப் நைட்ரஜன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, லேப் க்ரோன் டைமண்ட்ஸில் அந்த நைட்ரஜன் கண்டென்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் டைமண்ட்ஸில் டிஞ்ச் ஆஃப் நைட்ரஜன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க டிஃப்ரென்ஸ். மற்றபடி பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ரெண்டுக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து only 2. ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பாம்பே only 2. சரி, நெக்ஸ்ட். மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்ஸ். சரி, இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு மெட்டலையும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டையும் ஒன்றா சேர்க்குறது. சரியா? ஸோ எதுக்காக இதை சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு பல யூசஸ் உண்டு. ஏன் அப்படின்னா இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படி. ஒன்ஸ் இதை ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா,
அதோடைய போராசிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சரே வந்து போரஸாக இருக்குது. இப்போ இந்த போரஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோரிங் ஆஃப் சம் ஆயிலோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கோ வந்து இதை யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஷேல் கேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோ ஷேல் ஆயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசிக்காக அது என்ன அப்படின்னா, ஷேல் அப்படிங்கிற ஒரு ராக் இருக்கு. அந்த ராக் வந்து பேசிக்காக போரஸாக இருக்கு. அந்த போரஸ் கேப்ஸில் வந்து ஆயிலும் கேஸும் வந்து உள்ள ஒளிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த போரஸ் சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்னா இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து அப்படியேற்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸாக உருவாக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு எது ஆன்சர்னு பார்த்தா ஆல் 5. ஓகே, ரைட். அடுத்தது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஃபேக்சுவல் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தாக்க பி, பாம்பே 3 pairs ஒன்லி. எது ஸ்விட்ச் ஆயிருக்குன்னு பார்த்தா சல்ஃபருக்கும் ஜெனானுக்கும். ஸோ தீஸ் ஆர் தி லிஸ்ட் ஆஃப் சம் பேசிக் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். அதுக்கப்புறம் அதோடைய கரஸ்பாண்டிங் யூசஸ். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகலாம். சரி, அடுத்தது ஒயிட் பாஸ்பரஸ். ரைட். ஸோ இந்த ஒயிட் பாஸ்பரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை பாருங்க. இட் இஸ் அன் odorless substance that ignites spontaneously when in contact with air அப்படின்னு சொல்லியிருக்கான். when in contact with air இது வந்து spontaneously ignite ஆகும், ட்ரூ. பட் இட் இஸ் நாட் அன் odorless substance. அதோடைய ஸ்மெல் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பஞ்சன்ட் கார்லிக் ஸ்மெல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் பார்ட் வந்து கரெக்ட். ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ காம்பனன்ட் இன் ஃபர்டிலைசர், ஃபுட் அடிக்டிவ்ஸ் அண்ட் கிளீனிங் காம்பவுண்ட்ஸ், ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அடுத்தது its use is not governed by conventions on conventional weapons அப்படின்னு சொல்றாங்க. it is not true. ஸோ பேசிக்காக இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம படங்களில் பார்த்துருப்போம். ஒரு கேனிஸ்டர் கடிச்சு தூக்கி போட்டதுக்கப்புறம் ஸ்மோக் ஸ்க்ரீன் வரும், சரியா? அதுலேருந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்மோக்கோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்மோக்ஸோ வரும். ஸோ இந்த பேசிக் இந்த ஸ்மோக் எதுலேருந்து வரும் அப்படின்னா என்ன சப்ஸ்டன்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்க போல இன் கான்டாக்ட் வித் ஏர் வந்து ஸ்பான்டேனியஸாக இக்னைட் ஆகும். அப்படின்னா இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் வந்து நம்மளுடைய உடம்புல பட்டுருச்சு அப்படின்னா அதை அணைக்கவே முடியாது அன்லஸ் அதில் ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகணும். அப்படி இல்லாட்டினா அதோடைய அந்த கோர் இதுவே வந்து ஃபாஸ்பரஸே வந்து எரிஞ்சு முடியணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பெரும்பாலும் அதை அணைக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரான சப்ஸ்டன்ஸ். ஸோ ரீசெண்டாக இது எங்கே நம்ம பார்க்குறோன்னா, இஸ்ரேல் வந்து அந்த காசா ஸ்ட்ரிப்பில் வந்து இந்த ஒயிட் ஃபாஸ்பரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷன்ஸ்லாம் உண்டு. ஸோ அதனால் இது நியூஸில் உண்டு. அதனால் இது ரிலவெண்ட்டாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 1. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சரி, அடுத்தது ஆன்டை மேட்டர். ஸோ ஆன்டை மேட்டரில் வந்து பேசிக்காக நீங்கள் பார்த்தாலே நம்ம ஆன்சர் டிரைவ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து சி, கல்கட்டா. They are counterpart of ordinary matter particles but with oppositely electrically charges அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி நமக்கு டே டு டே பேசிஸில் நடக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து மேடப் ஆஃப் தீஸ் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சரியா? இதுவே வந்து ஆப்போசிட்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இட் மேக்கப்ஸ் மேட்டர் அப்படின்னு சொன்னாக்க தட் இஸ் நத்திங் பட் திஸ் ஆன்டை மேட்டர். ஸோ நார்மல் மேட்டரையும் ஆன்டை மேட்டரையும் நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்ட் டு அனைலேட் ஈச் அதர். இப்போ இந்த அனைலேஷன் நடக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தாக்க தே ஸ்டார்ட் டு எமிட், தே ஸ்டார்ட் டு கிவ் அவுட் எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து காமா ரேடியேஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, கல்கட்டா. சரி, அடுத்தது ஆக்சுவல் கொஸ்டின். நியூக்ளியர் எனர்ஜி சமிட் ஆர்கனைஸ்ட் பை இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ஆர்கனைஸ்ட் பை இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி பட் இட் இஸ் ஆர்கனைஸ்ட் பை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி சமிட் வந்து ஆர்கனைஸ்ட் பை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ரெண்டாவது ஆட்டம்ஸ் ஃபார் கிளைமேட் பைவேலியன் சொல்கிறாங்க. இது வந்து
கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ரீசெண்டாக இந்த நியூக்ளியர் எனர்ஜி சமிட் வந்து ப்ரூசல்ஸில் நடத்தியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சமிட்டில் இந்த நியூக்ளியர் எனர்ஜியோடைய நீட் ஃபார் காம்பேட்டிங் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசியிருக்காங்க. இது என்ன பேக்ட்ராப்பில் வந்திருக்கு அப்படின்னா COP28லையும் இந்த நியூக்ளியர் எனர்ஜியோடைய நீடை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதோடைய பேக்ட்ராப்பில் இந்த பர்டிகுலர் சமிட் வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி பற்றி பேசினால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இது ஒன்று. ரெண்டாவது, இந்தியா வந்து we are part of this இது summit. ஸோ we actually அந்த சமிட்டில் கலந்துக்கிட்டோம். அதனால் அதுவும் கொஞ்சம் முக்கியமான இது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 2 only B. ஓகே, சரி. அடுத்தது அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ட்ரூ. ஹி இஸ் நாட் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். ரெண்டாவது, என்ஃபோர்சஸ் தி ஃபேக்டரிஸ் ஆக்ட் ஆஃப் 1948 டு கேரண்டி தி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. தேர்டு, அப்ரூவ்ஸ் தி கன்சென்ட் ஃபார் கமிஷனிங் ஆப்ரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரூ. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 2. ரைட். இப்போ இந்த அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு இருக்கு இல்லையா, இதோடைய ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எங்கேருந்து அது டிரைவ் பண்ணுது, அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பவரை எங்கேருந்து டிரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா 2 ஆக்ட் இருக்கு. ஒன்று அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 அப்படின்னு ஒரு ஆக்ட்லையும் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இந்த 2 ஆக்டில் இருந்தும் இந்த பர்டிகுலர் போர்டு வந்து அதோடைய ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை வந்து டிரைவ் பண்ணுது. ஓகே, சரி. இதுக்கு ஆன்சர் பி, ஒன்லி 2. அடுத்தது ITER, பேசிக்கா டொக்காமேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டொக்காமேக்னா என்னன்னு பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்க போல இட்ஸ் a device that uses magnetic field coils to confine plasma for nuclear fusion enabling the power of the sun and stars. ஸோ பேசிக்கா இந்த டொக்காமேக்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு நியூக்ளியர் எனர்ஜி. சரியா? இப்போ நமக்கு நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னா இந்த கன்வென்ஷனல் எனர்ஜி வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும்னா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு பிரின்சிபல் மூலமாக தயாரிக்கிறாங்கன்னு தெரியும். அதே போல் நியூக்ளியர் ஃபியூஷனும் இட் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் நியூக்ளியர் எனர்ஜி தான். இப்போ இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நம்ம சொல்லிட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து சன், ஸ்டார்ஸ், இதுதான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. காரணம் என்னன்னு பார்த்தா அங்கே அவ்வளோ ஹீட் அவ்வளோ எனர்ஜி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா நியூக்ளியர் ஃபியூஷன் அங்கே நடக்கிறது தான். சரியா? சரி. இப்போது நியூக்ளியர் ஃபிஷன் வந்து we have successfully tamed the power of nuclear fission. அதனால தான் வந்து நிறைய இடங்களில் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வந்துருக்கோம். ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்னும் அந்த ப்ராசஸை டேம் பண்ணலை. சரியா? இப்போ ரீசெண்டாக அதில் முயற்சி எடுக்கிற அந்த டைரக்ஷன் தான் இந்த டொக்காமேக். சரியா? இந்த டொக்காமேக் வந்து பேசிக்காக அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது அந்த பிளாஸ்மா அந்த எனர்ஜி எல்லாமே கண்டைன் பண்ண ஒரு டிவைஸ். ஸோ அதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். ரெண்டாவது, இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் இஸ் அ கொலாபரேஷன் லெட் பை பிரான்ஸ் இன் விச் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கரெக்ட். அதாவது கொலாபரேஷன் லெட் பை பிரான்ஸ் கரெக்ட். இந்தியா வந்து நாட் அ பார்ட்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. இந்தியா இஸ் ஆல்சோ அ மெம்பர் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நியூக்ளியர் ஃபிஷன் டொக்காமேக் மூலமாக யார் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டொக்காமேக் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தாக்க ஜப்பான் JT60SA அப்படின்ட்டு ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு தேதிக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட். இப்போ ITER நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து லெட் பை பிரான்ஸ், ட்ரூ. ஆனால் இது ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆனால் ஒன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா திஸ் வில் பி தி லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்டு. சரியா? இது ஃபேக்டர். அடுத்தது, இந்தியாவுக்கு டொக்காமேக் உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு. அதோடைய பேர் என்னன்னா ஆதித்யா. ஆதித்யா அப்படிங்கிற ஒரு டொக்காமேக் நமக்கு உண்டு. அது இல்லாமல் ஸ்டடி ஸ்டேட் சூப்பர் கண்டக்டிங் டொக்காமேக் அப்படின்ட்டும் உண்டு. சரியா? இந்த ஸ்டடி ஸ்டேட் சூப்பர் கண்டக்டிங் டொக்காமேக்கை வந்து SST அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்ஃபேக்ட் இந்த எஸ்எஸ்டி வந்து 1, 2, 3 அப்படின்ட்டு ரீசெண்ட் டேஸில் வந்து அதிகப்படுத்திட்டே தான் போயிட்டுருக்காங்க. ஒரு சிலது பிளானிங் ஸ்டேஜஸில் இருக்குது, ஒரு சிலது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு டொக்கமேக் உண்டா அப்படின்னா உண்டு. ஆதித்யா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஸ்டெடி ஸ்டேட் சூப்பர் கண்டக்டிங் டொக்கமேக் எஸ்எஸ்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ரைட். அடுத்த கொஸ்டின், sustainable alternative towards affordable transportation. So first statement பாருங்க, Ministry of New and Renewable Energy அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை இனிஷியேட் பண்றது. That is not true. Ministry of Petroleum தான் வந்து இதை இனிஷியேட் பண்றாங்க. ரைட்டா? Second statement, establishes compressed biogas production plant and make them available for automotive fuel use அப்படின்னு சொல்றாங்க. True. Second statement true. ரைட்டா? சரி, இப்போ கம்ப்ரஸ்டு பயோகேஸ். ஸோ பேசிக்காக இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் அதோடைய கம்போஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டாக்க மீத்தேன், CO2, ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ் இதெல்லாம் தான். சரியா? இப்போ இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பேசிக்காக எதன் மூலமாக இது பண்ணுறாங்கன்னா இந்த கோல் கேசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக வந்து தயாரிக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த கோல் கேசிஃபிகேஷன் போலவே பயோமாஸ் கேசிஃபிகேஷன்ஸ்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கேசிஃபிகேஷன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கிளீனர் எனர்ஜியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கோல். ரைட்டா? ஸோ இதன் அடிப்படையில் ஏஷியாலேயே லார்ஜஸ்ட் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். எங்கே செட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா சங்க்ரூர், பஞ்சாப். சங்க்ரூர் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு பஞ்சாப்ல, அங்கே வந்து நம்ம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், energy source locations. So geothermal energy, ocean tidal energy, ocean thermal energy. இதுக்கு வந்து all the pairs are correct. ஸோ இந்த பர்டிகுலர் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஜியோதெர்மல் எனர்ஜி வந்து பாசிபிள் அப்படிங்கிற ஒரு மேப் உண்டு. ஸோ இதில் பூகா வேலி பாருங்க, லடாக் ரீஜன்ஸில் உண்டு. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இது நியூஸில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆல் தி 3 pairs are கரெக்ட். சரி, நெக்ஸ்ட்டு ராய் சௌத்ரி ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பிஹேவியர் ஆஃப் பிளாக் ஹோல் ஹாரிசான். பிஹேவியர் ஆஃப் பிளாக் ஹோல் ஹாரிசான் இதுவும் ரிலேட்டட் டு அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒன். சரி, அடுத்தது லித்தியம் ட்ரையாங்கிள் கொஸ்டின். ஸோ ஆப்வியஸாக இந்த லித்தியம் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான மெட்டல், ஒரு மினரலாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ லித்தியம் ட்ரையாங்கிள் கொஸ்டின்ஸ்னு பார்த்தாக்க கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தாக்க 3 என்னென்னா அர்ஜென்டினா, சிலி, பொலிவியா. ரைட்டா? ஆன்சர் டி, டெல்லி. ஸோ இதெல்லாம் தான் அந்த கண்ட்ரிஸ், சவுத் அமெரிக்காவில் இருக்கிற 3 கண்ட்ரிஸ். ஓகே, சரி. அடுத்தது டைமெத்தில் எத்தர். ஸோ டைமெத்தில் எத்தர் இது பேசிக்காக வந்து நியூ ஜென்ரேஷன் ஃபியூயல் ப்ரொடியூஸ் ஃப்ரம் நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. தட் இஸ் ட்ரூ. ரெண்டாவது, இட் cannot be directly used in conventional internal combustions சொல்லியிருக்காங்க, கம்பஷன் இன்ஜின் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. இட் கேன் பி டைரக்ட்லி யூஸ்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது தேர்டு, ரீசென்ட்லி ஐஐடி கான்பூர் டெவலப்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 100% டைமெத்தில் ஈத்தர் ஃபியூயல் டிராக்டர் ஃபார் ஆன் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ட்ரூ. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 2, பாம்பே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ பாம்பே ஒன்லி 2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் இனிஷியேட்டிவ். ஸோ ஃபேக்சுவல் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து இந்தியன் ரயில்வேஸ். என்ன மினிஸ்ட்ரி வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் இனிஷியேட்டிவ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து strategic clean energy partnership. So this partnership is between India and US. ரைட்டா? நம்ம G20க்கு ரீசெண்டாக சேர்ல இருந்தோம். அப்போ வந்து பல இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணோம். அதோடைய இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக் க்ளீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த G20 மீட் வரப்போ அதுக்கு வந்து கொஞ்சம்
ஃபாஸ்டராக ஆக்குனாங்க இந்த பார்ட்னர்ஷிப்பை. அது மட்டும் இல்லாமல் குளோபல் பயோஃபியூயல் இனிஷியேட்டிவ்ஸ், இந்த மாதிரி குளோபல் லெவலில் நம்மளும் ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கிறோம். ஸோ குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி initiatives that is initiated by India during the G20 share. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இந்தியா அண்ட் யூஎஸ். ரைட். நெக்ஸ்ட், it is a thermochemical process where coal is partially oxidized with the air, produces less carbon dioxide than conventional thermal power plants. Indian government has set a target of 100 million tons of coal gasification by 2030. ஸோ இது எல்லாத்தையும் ரிகார்டிங் கோல் கேசிஃபிகேஷன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த கோல் கேசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்க, கோல் பேர்னிங் ஆஃப் கோல் இன் அ கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். ரைட்டா? இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டை நம்ம சொல்லும் போது அங்கே presence ஆஃப் ஆக்சிஜன் வந்து either absent ஆர் controlled. சரியா? இப்படி இந்த ஆப்ஷன்ஸ் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல இந்த கோலை எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்க, அதுலேருந்து கிடைக்கிற கேஸஸ் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டாகவும் கிளீனராகவும் உண்டு. ரைட்டா? ஆனால் இந்த கோல் கேசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, இட் ப்ரொடியூசஸ் லெஸ் கார்பன் டை ஆக்சைடு தேன் கன்வென்ஷனல் தெர்மல் பவர் பிளான்ஸ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் தேன் கன்வென்ஷனல் பவர் பிளான்ஸ் சொல்லியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ரைட்டா? இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, நம்ம வந்து we have set a target 100 million tons of coal gasifications by 2030. அது ட்ரூ. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ராடிக்டியா இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து we are moving towards cleaner energy அப்படின்னு நம்ம சபதம் எடுத்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த கோல் கேசிஃபிகேஷன் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி கிளீனர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இன் ரியாலிட்டி இட் எமிட்ஸ் மோர் CO2 தேன் கன்வென்ஷனல் தெர்மல் பவர் பிளான்ஸ் அப்படிங்கிறதும் ஃபேக்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் கோல் கேசிஃபிகேஷனில் இது ஒரு பெரிய நெகட்டிவ். சரி, ஏன் இப்போ திருப்பி இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன் ப்ராபபிள் ரீசன் என்னவா இருக்கலாம்னா, கன்வென்ஷனல் தெர்மல் பவர் பிளான்ஸில் எமிட் ஆகிற அந்த CO2 வந்து உங்களால் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கேப்சர் பண்ண முடியல. ஆனால் இந்த கோல் கேசிஃபிகேஷன் பேசிக்காக வந்து இட் இஸ் அன் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் யூ கேன் பி ஏபிள் டு கேப்சர் அண்ட் யூட்டிலைஸ் திஸ் CO2 தட் ஆர் எமிட்டட். ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு ப்ராபபிள் ரீசனாக இருக்கலாம் இந்த பர்டிகுலர் கோல் கேசிஃபிகேஷனுக்கு நோக்கி போகிறதுக்கு. ரைட்டா? ஸோ அதன்படி பார்க்கும்போது இங்கே ஆப்ஷன் வந்து ஒன்லி 2B, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. லெஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, நிறையாவே கார்பன் டை ஆக்சைடு இது எமிட் பண்ணுது. ஓகே, சரி. ஸோ ஆப்ஷன் B ஒன்லி 2. ஓகே, அடுத்தது சமர்த் மிஷன். ரைட். ஸோ இந்த சமர்த் மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் என்னன்னு பார்த்தா, கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா ஏ, ஆக்ரா, ஏ. ரைட்டா? ஆனால் மீது எல்லாத்துக்குமே சமர்த்தன் பேர் தான் வச்சிருக்காங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இப்போ மீதி எல்லாத்துக்குமே வந்து என்ன எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ் வந்து எதுக்கு அடியில் வருதுன்னா சமர்த் மிஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அடியில் வருது. பி பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் ட்ரிவன் பிளேஸ் மானிட்டர் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் இன் ஆர்கனைஸ்ட் டெக்ஸ்டைல் அண்ட் ரிலேட்டட் செக்டார். இது வந்து பேசிக்காக சமர்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் அடியில் வர்றது. அடுத்தது இட் இஸ் அ டிஜிட்டல் போர்ட்டல் லிங்கிங் 13 கிரெடிட் லிங்க்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஜன் சமர்த் போர்ட்டல். ரைட்டா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சமர்த் மிஷன், ரெண்டாவது சமர்த் ஸ்கீம், மூணாவது ஜன் சமர்த் போர்ட்டல், நாலாவது சமர்த் ரெஸ்பைட் ஸ்கீம், சமர்த் ரெஸ்பைட் ஸ்கீம். ஸோ PWD அப்புறம் அபேண்டன்ட் பர்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதரவான ஸ்கீமாக இருக்கிறது வந்து சமர்த் ரெஸ்பைட் ஸ்கீம். ஸோ இது நாலுமே வந்து சமர்த் ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் ஒன் மிஷன், செகண்ட் ஒன் ஸ்கீம், மூணாவது போர்ட்டல், நாலாவது ஸ்கீம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிப்ரெஸ்ட் பீப்பிள். ஓகே, சரி. அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தா, கியூபிட்ஸ், என்டாங்கிள்மெண்ட், சூப்பர் இம்போஷன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு தெரியணும். ரைட்டா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்டாங்கிள்மெண்ட்.
is the ability of quantum system to be in multiple state at the same time until it is measured அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டெஃபினேஷன் வந்து இட் அப்ளைஸ் ஃபார் சூப்பர் இம்போசிஷன். சூப்பர் இம்போசிஷனுக்கான டெஃபினேஷன் தான் இது, குவாண்டம் சிஸ்டம் டு பி இன் மல்டிபிள் ஸ்டேட் அட் த சேம் டைம் அன்டில் இட் இஸ் மெஷர்ட். அதே போல இந்த சூப்பர் இம்போசிஷனுக்கு கொடுத்துருக்கிற அந்த டெஃபினேஷன் வந்து ஆக்சுவல் டெஃபினேஷன் ஆஃப் என்டாங்கிள்மெண்ட். பேசிக்காக ஃபர்ஸ்டையும் செகண்டையும் வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? சூப்பர் இம்போசிஷன்னா மல்டிபிள் ஸ்டேட் அட் தி சேம் டைம். என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா இன்டர்கனெக்ட்ஸ் கியூபிட்ஸ் இன் சச் a way that state of one is linked to the state of another. ஸோ ஃபர்ஸ்டும் செகண்டும் வந்து ஸ்வாப் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் இம்ப்ரூவ்ஸ் தி ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஃபினாமினா ஆஃப் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ, ரைட்டா? அப்படின்னா ஆன்சர் வந்து ஒன்லி ஒன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டெஃபினேஷனும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டெஃபினேஷனும் வந்து ஸ்வாப் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி டூ, சாரி ஒன்லி ஒன். ஆன்சர் ஏ. ரைட், நெக்ஸ்ட் ஒன் டான்டலம், மெட்டல் டான்டலம். ஸோ இதுக்கு ஆன்சர்னு பார்த்தாக்க ஏ, ஒன்லி ஒன். இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல presence has been recently discovered in கிருஷ்ணா கோதாவரின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி, இட் இஸ் சட்லெஜ். சரியா? ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய மைன்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு சில செட் ஆஃப் ஒரு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் வருது, என்னென்ன மினரல்ஸ் வருதுங்கிறத சும்மா ஸ்கிம் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னு பார்த்தாக்க 2020, 2021 வந்து மினரல்ஸை பற்றி வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? இப்போ இந்த டான்டலமும் வந்து அந்த 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸில் ஒன்று. 24th பார்த்தீங்கன்னா இருக்கு. இது ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த டான்டலம் இம்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தாக்க 100% வந்து வி ஆர் இம்போர்ட்டிங் இட். என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணுறோம், முக்கியமான மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸில் எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு இதில் இருக்குது. அதில் டான்டலம் பார்த்தீங்கன்னா 100% வந்து வி ஆர் இம்போர்ட்டிங். இது ரெண்டு. மூணாவது, ரீசெண்டாக வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் அட்டாமிக் மினரல்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருந்துச்சு. 12 அட்டாமிக் மினரல்ஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருந்தது. அதில் 6 மினரல்ஸை வெளியே எடுத்துட்டாங்க. மீனிங் இந்த வெளியே எடுத்த மினரல்ஸை வந்து ப்ரைவேட் பீப்புள் வந்து, ப்ரைவேட் செக்டார் வந்து தே கேன் நவ் எக்ஸ்ப்ளோர் திஸ் மினரல்ஸ். ஸோ இந்த வெளியெடுத்த மினரல்ஸில் ஒன் ஆஃப் த மினரல்ஸ் வந்து இந்த டான்டலம். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு இந்த பர்டிகுலர் மெட்டலுக்கு உண்டு. ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்? அடுத்தது நியர் ஸ்பேஸ். ஸோ நியர் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியரில் 16 கிலோமீட்டர்லேருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து நியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ரீஜனை வந்து மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அங்கே ஏர் வந்து தின்னாக இருக்கும், ஆக்சிஜன் லெவலும் கம்மியாக இருக்கும், ரைட்டா? இப்போது இந்த பர்டிகுலர் ஏரியா, ஸோ ஓகே, இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா, the term near space has been defined in the UN outer space treaty, அப்புறம் legally binding அப்படின்னா ரெண்டுமே வந்து கிடையாது. neither one nor two இந்த பர்டிகுலர் கொஷனுக்கு ஆன்சர், neither one nor two. சரி, இப்போ எதுக்காக இது வந்து நம்ம ஹாட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, ரீசெண்டாக சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நியர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து அவங்களுடைய ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, நியர் ஸ்பேஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த நியர் ஸ்பேஸ் கமாண்டில் பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியர் ஸ்பேஸ் செக்மெண்ட்டில் ஹைப்போசோனிக் மிசைல்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க, ரைட்டா? ஹைப்போசோனிக் மிசைல்ஸை பிளேஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து பேசிக்காக சைனாவுடைய ஒரு 5th ஆர்மா மாறுது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் ராக்கெட் ஃபோர்ஸஸ், இது இல்லாமல் இப்போது நியர் ஸ்பேஸ் கமாண்டாகவும் 5ஆவதா அவங்களுக்கு இது உருவாயிருக்கு. ஸோ இதனால தான் இது ஹாட்டாக இருக்குது நியூஸில். சரி, அடுத்தது இதுக்கு ஆன்சர் வந்து நீதர் ஒன் நாட் டூ இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விஷுவல் ரியாலிட்டி, இதெல்லாம். ஸோ பேசிக்காக இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்து போக்கிமான் கோ அப்படின்னு ஒரு கேம், ஃபேமஸான கேம் இருந்தது. ஸோ அது வந்து ப்ராப்பர் எக்ஸாம்பிள். ஒரு ஃபோன் இருந்தது, இந்த ஃபோனில் கேமரா இருக்குது அப்படின்னா, அந்த கேமராவை யூஸ் பண்ணி ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸில் எதை வேணாலும் அங்கே இம்போஸ் பண்ணலாம். ஒரு சேர் இருக்குது, அந்த சேர் மேலே ஒரு முட்டை உட்கார வைக்க மாதிரி உட்கார வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி.
அதுவே வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டினா பேசிக்காக நம்ம கண்ணை மறைச்சிட்டு ஒரு டிவைஸை வந்து ஃபிட் பண்ணிட்டு நம்ம இங்கே ரியல் டைமில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து விர்ச்சுவல் வேர்ல்டில் அது நடக்கும். பாக்ஸிங், டென்னிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதே போல் மிக்ஸ்டு ரியாலிட்டின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் விர்ச்சுவல் ரியாலிட்டியும் ஆக்மெண்ட் ரியாலிட்டியும் மிக்ஸ் பண்ணால் அது மிக்ஸ்டு ரியாலிட்டி. இப்போ இந்த மிக்ஸ்டு ரியாலிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் இந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெட்டாவர்ஸோடைய மெட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஆன்சருக்கு வந்து இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தா all 4. ஓகே, all 4. சரி, நெக்ஸ்ட் கொஷின் ஜிகாமெஷ். ஸோ இந்த ஜிகாமெஷ் நெட்வொர்க் சொல்யூஷன். ஸோ பேசிக்காக இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தா சி, கல்கட்டா. A wireless network solution that provides fiber-like backhaul capacity, paving the road for 5G communication. ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுறாங்கன்னா, இது நாள் வரைக்கும் இ பேண்ட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்குது. அந்த இ பேண்ட் செக்மெண்ட்டில் பெருசாக இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டது கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தாக்க, இந்த இ பேண்டை யூஸ் பண்ணும்போது டவர் டு டவர் கம்யூனிகேஷன் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக இருந்தது. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு தான் போக முடியும். ஸோ மல்டிபிள் பாயிண்ட்ஸுக்கு போக முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்டாக அந்த கம்பெனி ஆஸ்ட்ரோம்ங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இ பேண்ட்லேயே பாயிண்ட் டு மல்டிபிள் பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு 5G நெட்வொர்க்கு ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் பெட்டாவோ இல்லைன்னா ப்ராப்பரான பிளாட்ஃபார்மாவோ அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த பேசிக் கொஷினுடைய பேசிக் கான்செப்ட், ரைட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. ரைட், அடுத்தது குளோபல் லைட் ஹவுஸ் நெட்வொர்க். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கம்யூனிட்டி ஆஃப் மேனுஃபேக்சரர் ஷோயிங் லீடர்ஷிப் இன் யூசிங் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டெக்னாலஜி டு ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ செயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மாடல் ஃபார் ஆப்ரேஷனல் ரிட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது இனிஷியேட்டிவ் ஆஃப் ஓஇசிடின்னு கொடுத்துருக்கான், தட் இஸ் நாட் கரெக்ட். இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுடைய இனிஷியேட்டிவ். இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுக்கு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின்னு ஒரு ஆம் உண்டு. இந்த பர்டிகுலர் ஆம் தான் வந்து இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ பேசிக்காக இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நடக்கிற விஷயங்களுக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்க்கும் ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த குளோபல் லைட் ஹவுஸ் நெட்வொர்க்னு சொல்கிறாங்க, ரைட்டா? சரி, ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஒன்லி 1 ஏ. சரி, அடுத்தது டீப் வெப், டார்க் வெப், இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டீப் வெப் கேன் பி ஆக்சஸ்ட் பை பர்சன்ஸ் யூசிங் a ஸ்டாண்டர்ட் வெப் ப்ரௌசர் whereas டார்க் வெப் cannot அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு கரெக்டானு பார்த்தா ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. ரெண்டாவது டீப் வெப் வெப்சைட் ஷோஸ் அப் இன் சர்ச் டீப் வெப் வெப்சைட் ஷோஸ் அப் இன் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் whereas டார்க் வெப் வெப்சைட்ஸ் do not. இது வந்து ஃபால்ஸ். டீப் வெப் வெப்சைட்ஸ் வந்து சர்ச் இன்ஜின்ஸில் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது, சரியா? தேர்டு ஃப்ரீநெட் அண்ட் டெய்ல்ஸ் ப்ரௌசர் வந்து இட் கேன் பி யூஸ் டு ஆக்சஸ் த டார்க் வெப் ஆக்சஸ். ட்ரூ. ஃபோர்த்து இட் இஸ் இல்லீகல் டு ஆக்சஸ் தி டார்க் வெப் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ பேசிக்காக டீப் வெப், டார்க் வெப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணுற அந்த கண்டென்ட் எல்லாமே வெறும் டாப் 4% தான். கூகுளில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை சர்ச் பண்ணுறீங்க, அந்த கண்டென்ட்டுக்கு சர்ச் ரிசல்ட்டாக வந்து இருக்கிறது வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறது எல்லாமே வந்து வெறும் 4% தான். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டீப் வெப், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், டீப் வெப் கேன் பி ஆக்சஸ்ட் பை பர்சன் யூசிங் ஸ்டாண்டர்ட் வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீப் வெப்ல ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு. பேசிக்காக இங்கே வந்து உங்களுடைய சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். நீங்கள் அந்த யூஆர்எல் உங்கள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டாக அது வந்து நிற்காது, ரைட்டா? அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சர்ச் இன்ஜின்ஸில் வந்து நிற்காது.
ஆனால் உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் யூஆர்எல் தெரிஞ்சு அப்படின்னா அந்த யூஆர்எல் நீங்கள் நார்மல் ப்ரௌசரில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயோ ஒரு ரிசல்ட் விடுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ரிசல்ட் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆக போகுது. ஆனால் இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்க முடியாது. எப்படின்னா, நார்மல் பர்சனாக நீங்கள் வந்து அந்த அந்த பர்டிகுலர் ரிசல்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் ஃபார் சர்ச் எக்ஸாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணால் அந்த ரிசல்ட் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து நிற்காது. ஆனால் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை டெவலப் பண்ண டெக்னீஷியன் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் எந்த ஒரு சர்வரில் இருக்குது, அதோட யூஆர்எல் என்ன, அதோட அட்ரஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நார்மல் ப்ரௌசர் மூலமாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். இப்போ இந்த ரிப்போர்ட்ஸு இந்த 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 மாதிரி ரிசல்ட்ஸ் இது எல்லாமே வந்து என்ன கேட்டகரியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா டீப் வெப் கேட்டகரியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு கேட்டகரி இருக்குது, அது என்னென்னா டார்க் வெப். இந்த டார்க் வெப்பில் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் நார்மல் ப்ரௌசர்லேருந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் யூஆர்எல் ஏதோ தெரியுது அப்படின்னாலும் இந்த பர்டிகுலர் இந்த ஏரியாவுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஏரியாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ப்ரௌசர்ஸ் வேணும், ரைட்டா? எக்ஸாம்பிள் டோர் ப்ரௌசர், இப்போ இங்கே கொடுத்துருக்க போல ஃப்ரீ நெட், டெய்ல்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ப்ரௌசர்ஸ் வேணும், ரைட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 2. ஃபோர்த்து வந்து தப்பு, செகண்டும் தப்பு. ஓகே, மூவிங் ஆன். அடுத்து ப்ராஜெக்ட் தாரா. ஸோ ப்ராஜெக்ட் லூன் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். பேசிக்காக என்ன அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் லூனில் பலூன்ஸ் அனுப்பி இன்டர்நெட் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, அது ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சக்ஸஸராக வர்றது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் தாரா. ஸோ பேசிக்காக இந்த ப்ராஜெக்ட் தாராவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு யூஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக என்ன அப்படின்னா, லைட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த லைட்டில் உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் டிவைஸு. இந்த டிவைஸ் வந்து பேசிக்காக என்ன பண்ணணும்னா லேசர்ஸை ஷூட் பண்ணும், ரைட்டா? லேசர் ஷூட் பண்ணுது. இது வந்து இதோடைய ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அதோட ஸ்பீடுன்னு பார்த்தா அப் டு 20 ஜிபிஸ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இந்த டிவைஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுதுன்னா லேசர்ஸை ஷூட் பண்ணுது. அந்த லேசர்ஸ் மூலமாக இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் தாரா அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு அடியில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கூகுள். ஓகே, ஆல்ஃபபெட்டோடைய கூகுள் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆல்ஃபபெட் பேசிக்காக இந்த கூகுளோடைய பேரண்ட் கம்பெனி இந்த ஆல்ஃபபெட், ரைட்டா? இந்த ஆல்ஃபபெட்டுக்கு அடியில் ஒரு மிஷன் இருக்குது, அது எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அல்லது அந்த எக்ஸை வந்து மூன்ஷாட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க, மூன்ஷாட் ஃபேக்ட்ரி. ஸோ இதன்படி பார்க்கும்போது இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இனிஷியேட்டிவ் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பேசிக்காக எலன் மஸ்கோடது, ஆல்ஃபபெட்டோடைய எக்ஸ் வேற, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வேற. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். லைட் பீம்ஸ் as a communication channel between the transceiver present in the line of sight. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் தாரா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அது யார் பண்ணுறா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 1 only. சரி, அடுத்தது factual question. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா பர்பஸ். ஸோ இதுக்கு வந்து யோட்டோ D1 வந்து பேசிக்காக இந்த ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர். திஹான் வந்து ஆட்டோனமஸ் நேவிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஸ்வாப் ஆயிருக்கு. தேர்டு வந்து இந்தியா ஸ்டேக் வந்து கரெக்டாக சார். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த இந்தியா ஸ்டேக் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் அதில் கோர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 6 விஷயங்கள் இருக்குது. ஆதார் அத்தன்டிகேஷன், அப்புறம் KYC, இ-சைன், டிஜிட்டல் லாக்கர், UPI, இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் திஸ் இந்தியன் ஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 1 பேர், திஹானும் யோட்டோ D1ம் ஸ்விட்ச் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே அப்சர்வேட்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 30 மீட்டர் டெலிஸ்கோப். It's use visible light to view celestial objects and can function only during
nights-னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. Second, project will have an array of antennas installed in South Africa and Australia. True. Third, study gravitational waves. True. Both India and China have their own radio wave observatories. True. So first one மட்டும் இதுல தப்பு. So answer வந்து கல்கட்டா, only 3. ரைட். இப்போ இந்தியாவுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்கோம் அப்படின்னா ஜாயண்ட் மீட்டியோர் வேவ் ரேடியோ டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு GMRT பூனே பக்கத்தில் இருக்குது. ஸோ இது நம்மளோடது, இந்தியாவோடது. அதே போல் சைனாக்கு வந்து ஃபாஸ்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு அப்சர்வேட்டரி வச்சுருக்காங்க. ஸோ போத் இந்தியா அண்ட் சைனா ஹேவ் தேர் ஓன் அப்சர்வேட்டரிஸ். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஒன்லி 3. ரைட். அடுத்தது ISRO's எக்ஸ்போசாட். ஸோ பேசிக்காக ரீசெண்டாக ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க, PSLVயில் வந்து போயம் 3 அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த புதுசாக கொண்டு வந்தாங்க, ஆர்பிட்டல் மாடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போயம் வந்து பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நார்மலாக ஒரு PSLV ராக்கெட் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ராக்கெட் வந்து அந்த ஃபியூவல் பூஸ்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பூஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த ராக்கெட்டை அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் மேலே செலுத்திடும். ஒன்ஸ் அந்த சேட்டலைட்டை செலுத்திருச்சுன்னா அந்த சேட்டலைட்டை செலுத்தினதுக்கப்புறம் அந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து ஸ்பேஸ் ஜங்காக மாறிடும். ரைட்டா? இப்போது அந்த ஃபியூயல் பூஸ்டர்ஸு அந்த மீதி இருக்கிற ராக்கெட்டோடைய மீதி பார்ட்ஸ் இது எல்லாமே ஜங்காக ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஜங்கை ஒரு ஸ்பேஸ் பெட்டாக மாற்றி வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வேலையை வந்து பண்ண முடியுமான்னு பார்த்தோம். அதுதான் பேசிக்காக இந்த போயம் 3. ஓகே, இந்த போயம் 3ல பேசிக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணோம் என்னன்னா, இந்த எக்ஸ்போசாட்டை வந்து அதில் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், அது சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ இதை பற்றி பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது PSLVயில் இந்த எக்ஸ்போசாட்டை அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா பிளேஸ்ட் இன் தி ஹையர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PSLV யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹையர்த் ஆர்பிட்ல நம்மளால அங்கே கொண்டு போய் செலுத்த முடியாது, ஏன்னா அதோடைய ரேஞ்ச் வந்து கம்மி. அப்போ PSLV யூஸ் பண்ணி ஒரு சேட்டலைட் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஹையர்த் ஆர்பிட்டாக இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். செகண்டு, இட் இஸ் ஒன்லி தி வேர்ல்ட்ஸ் செகண்ட் போலாரிமீட்டர் மிஷன் யூசிங் எக்ஸ்ரே ஆஃப்டர் நாசாஸ் இமேஜிங் எக்ஸ்ரே போலாரிமீட்டர் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2 ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, 2 ஒன்லி. ரைட். அடுத்தது குவாண்டம் டாட்ஸ். ஸோ பேசிக்காக இந்த குவாண்டம் டாட்ஸ் என்ன அப்படின்னா செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ், இதுதான் இந்த குவாண்டம் டாட்ஸ். ஸோ இதன்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the quantum dots, they are semiconductor nanoparticles that have unique optical and electronic properties due to their small size அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, the property varies with their size ன்னு சொல்கிறான், ட்ரூ. தேர்டு, used in LEDs and lasers, ட்ரூ. ஸோ இந்த குவாண்டம் டாட்ஸ் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு கியூப் எடுக்கிறீங்க, இந்த குவாண்டம் டாட் கியூப் எடுக்கிறீங்க, அதில் வந்து இர்ரேடியன்ஸஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கலரில் எரியும். அதே பர்டிகுலர் கியூபை நீங்கள் பாதியாக கட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண கியூப்லேருந்து அந்த இர்ரேடியன்ஸை அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா கலர் வேறையாக இருக்கும். அகெயின் அந்த கட் பண்ண கியூபை திருப்பி கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இர்ரேடியன்ஸஸ் வேற மாதிரி இருக்கும். இப்போ திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபர்ஸ்ட் இதுலேருந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னா அதே கலரு திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்க the property varies with their size அப்படிங்கிறது தான் இங்கே பேசிக் ஐடியா. ஓகே, ஸோ இதன்படி பார்க்கும்போது ஆல் 3 எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஓகே, அடுத்தது டிசீஸ் எக்ஸ். ஸோ இந்த டிசீஸ் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெப்ரசன்ஸ் அன்னோன் டிசீஸ் தட் குட் காஸ் அ பொட்டன்ஷியல் எபிடமிக் ஆஃப் பேண்டமிக்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் வெரி ட்ரூ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கவர்ஸ் ஒன்லி வைரல் அண்ட் பேத்தஜன்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, வைரல் அண்ட் பாக்டீரியாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. என்ன ஒரு பேத்தஜனோ ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ ஏதோ இருக்கட்டும், அதுக்கு வந்து இட் ஹேஸ் தி கேப்பபிலிட்டி ஆஃப் பிகமிங் அன் பேண்டமிக் ஆர் எபிடமிக் அப்படின்னா இட் இஸ் கவர்ட் அண்டர் திஸ் டிசீஸ் எக்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ பேசிக்காக
இது யார் வந்து இதை மானிட்டர் பண்ணுறான்னா WHO. ஆப்வியஸாக WHO தான் இதை இந்த டிசீஸ் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் 1 only. அடுத்தது Google Map is integrated with food delivery application through API. API can function both online and offline. Easy one, both. ஆன்சர் வந்து இதுக்கு both. ஸோ பேசிக்காக இந்த ஏபிஐனா என்ன அப்படின்னா ரெண்டு சாஃப்ட்வேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓலா ஆப் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஓலா ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பாத்தை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். அதாவது அந்த ரூட்டை வந்து ஹைலைட் பண்ணிட்டு காமிச்சிட்டே இருக்கும். A to B நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏலேருந்து பி போகிறத அந்த ரூட்டை காமிச்சிட்டே இருக்கும். அந்த எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அப்படின்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த அப்டேஷன் வந்து எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி தான். ஓகே, கூகுள் ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி தான். அப்படின்னா இந்த ஜிபிஎஸ்க்கும் இந்த ஓலா ஆப்புக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான் இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஏபிஐன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு வந்து போத் 1 and 2 ரைட்டா. சரி, அடுத்தது வைஃபை லைஃபை. ஸோ வைஃபை லைஃபை இந்த நியர் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூபிஎஸ்சியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். சரி, இங்கே வைஃபை டிரான்ஸ்மிட் டேட்டா ஆன் 2.5 GHz or 5 GHz frequency, whereas YGIG transmit data on 60 GHz ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ரெண்டாவது லைஃபை இஸ் அ லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷன் வித் ஹை ஸ்பீட் பட் லோ ரேஞ்ச் கம்பேர்ட் டு வைஃபைன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்க. லைஃபை வைஃபை இதோடைய ஃப்ரீக்வன்சி பேண்டு அப்புறம் மேக்ஸ் ஸ்பீடு இது எல்லாமே கம்பேர் பண்ணால் லைஃபை வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த லைஃபை வந்து ஒரே இடத்துல ஒரே ஒரு விஷயத்தில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸில் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த சேலஞ்ச் டியூ டு சன்லைட் இல்லாட்டினா இந்த லைன் ஆஃப் சைட், இது ரெண்டு மட்டும்தான் இதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ். மீதி எல்லாத்துலேயுமே வைஃபையோட பெட்டரான ஒரு சிஸ்டம் தான் இந்த லைஃபை. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2. சரி, அடுத்தது டீப் ஃபேக். ஸோ டீப் ஃபேக் பேசிக்காக வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான கொஸ்டினாக இருக்குது. இது வந்து ஆல் 3. இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் 3. ஸோ இந்த டீப் ஃபேக்கில் பேசிக்காக என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த டீப் ஃபேக்கில் நடக்கிற விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் கீ டிஸ்ட்ரிபியூஷன், குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி ஜெனரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க் இதெல்லாம் வந்து பேசிக் ஃபார் சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், ஓகே. ஸோ ப்ரோட்டான் பீம் தெரப்பி இது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது கொஸ்டினில் பார்த்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நீங்கள் டெரைவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வந்து அது டிஃபிகல்ட் டு கண்ட்ரோலாக இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அது டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, ஃபர்ஸ்ட் மட்டும்தான் இதில் ஆன்சர். சாரி, ஃபர்ஸ்ட்டும் தப்பு. காரணம் என்னன்னு பார்த்தா இது ஹீலியம் கிடையாது, ஹைட்ரஜன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து neither 1 nor 2. Cyclotron generates proton beam using hydrogen, not helium. Second வந்து it is not that difficult to control, it can be controlled. சரியா? So neither 1 nor 2 in the question. HDD hard disk solid state drive easy one நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து only 2. HDD hard disk வந்து more durable than SSDs ன்னு சொல்லியிருக்காங்க. That is not true. ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து only 2. ஓகே, அடாப்டிவ் பங்க்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. பேசிக்காக இது வந்து வைஃபை. ஸோ இதெல்லாம் தான் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் வைஃபை அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக இருக்கிறது வந்து வைஃபை 7. ஓகே, இதில் யூஸ் பண்ணுற அந்த ஜிகாஹெட்ஸ் வந்து 2.4, 5, 6 ஜிகாஹெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அடாப்டிவ் பஞ்சரிங் டெக்னாலஜி. ஸோ இதை தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வைஃபை.
ரைட். லாஸ்ட் ஒன் AS32. ஸோ பேசிக்காக இதுக்கு ஆன்சர் வந்து பி, பாம்பே. Diesel exhaust fuel used in vehicles to reduce harmful gases being released into atmosphere. ஸோ ஒரு வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாஸ்ட்டில் கீழே ஒரு பல்பு மாதிரி இருக்கும். அது பேசிக்காக எதுக்கு அப்படின்னா அந்த இன்ஜின்லேருந்து வர்ற அந்த சல்ஃபர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த பிஎம் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் அது. இப்போ இதில் இந்த AS32 அப்படின்ற ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபில்டரிங் மெக்கானிசமை இன்னும் எஃபெக்டிவாக ஆக்குறாங்க, பெட்டராக ஆக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த AS32. பேசிக்காக இந்த AS32 என்ன அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விட், ஒரு சொல்யூஷன் யூஸ்ட் இன் திஸ் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பி, பாம்பே. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. Yeah.